அப்போ தன்னுடைய சுற்றி இருக்கக்கூடியவர்கள்லாம் வேறு நிலையில் இருந்தாலும் அதை விட மேம்பட்ட நிலையில் அவர்களெல்லாம் கீழ்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்க, மேல்நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய பெருமகனாராக நம்முடைய நந்தனார் வீற்றிருக்கின்றார் என்று இங்கே நமக்கு காட்டுகின்றார். அடுத்ததாக 12வது பாடல். பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறை கன்னி பெருந்தகைவாள் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி வரு பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே அடித்துண்டின் நெடி நின்றார். பிறந்து உணர்வு தொடங்கிய பின், இதுல என்ன அருளாளர்களுக்கு ஒரு சிறப்பு அப்படின்னு சொன்னா, பிறந்து உணர்வு தொடங்கிய பின் எப்ப அவர்களுக்கு விவரம் தெரியுதோ, எப்ப அவர்களுக்கு அந்த உணர்வு நமக்கு இது வேணும் அப்படின்னு ஒவ்வொன்றாக அந்த தொடங்குகின்ற இது நல்லது இது கெட்டது என்று உணரக்கூடிய ஒரு சிறு குழந்தை பருவத்திலிருந்து கொஞ்சம் மேம்பட்ட பருவத்திற்கு வருகிறார்களோ, அப்போது இருந்து பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கன்னி பெருந்தகைவாள், யார் அப்படின்னு சொன்னா, பிறைச்சந்திரனை தன்னுடைய தலையிலே சூடியிருக்கின்ற பெருமானாகிய பெருந்தகையாகிய சிவபெருமானிடத்து சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய், அப்படி இறைவனை நினைத்து அந்த பேரன்பு உடைய செம்மையான சிந்தை உடையவராக இருக்கிறார். ஏன்னா புறத்திலே நாம எப்படி வேணாலும் இருக்கலாம், நல்ல சிறந்த உயர்ந்த ஆடைகளை அணிந்திருக்கலாம், நல்ல வாசனை திரவியங்களை எல்லாம் போட்டுக்கொண்டு நமக்கு நிறைய கழுத்து நிறைய கழுத்துல இங்க கீழே ஆரம்பிச்சு கழுத்துல மேல வரைக்கும் கண்ணை தவிர மீதி எல்லாத்தையும் மறைக்கிற வரைக்கும் கூட நம்ம ருத்ராட்ச மாலைகளை எல்லாம் போட்டுக்கலாம். அதுல வசதியில கயிறு, நூல், வெள்ளி, தங்கம் என்னென்ன வசதி இருக்கோ அத்தனையும் வச்சு கூட நீங்க அதையெல்லாம் போட்டுக்கொள்ளலாம். திருநீர் எங்க பூசணுங்கிற விதிமுறையெல்லாம் தாண்டி உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரைக்கும் நீங்க அப்படியே பூசிக்கொள்ளலாம். இன்னும் என்னென்ன வகையெல்லாம் இருக்கோ அத்தனை வகையிலையும் என்னென்ன அலங்காரங்கள் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க புறத்துல செய்து கொள்ளலாம். புறத்துல நான் பெரிய ஆள், நான் சான்றோர், எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் காட்டிக்கலாம். ஆனால் அகத்தில் அப்படி இருக்குமா அப்படின்னு சொன்னா ரொம்ப சந்தேகம். ஆனா அருளாளர்களுக்கெல்லாம் அகத்துல மிகுந்த ஒளிவுடையவராக சிறப்புடையவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படி அந்த சிந்தையில பார்த்து வெளியில நடிக்க கூடாது. வெளியில நடித்து கொண்டு வெளியில என்ன மாதிரி தொண்டு செய்யறதுக்கு யாரும் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நான் தான் உலகத்திலேயே பெரிய சிவனடியார்னு சொல்லி இது எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்றது, இந்த மாதிரியான நிலைப்பாடுகள்லாம் நம்ம உள்ளத்திலே அன்புடையவர் சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய், அவருடைய அன்பெல்லாம் எல்லா சிந்தையில மிகச் சிறந்தவராக, எந்த ஒரு குற்றமும் செய்யாதவராக. நமக்கு குற்றங்கள் நமக்கு 3 கட்டங்கள் இருக்கு இல்லையா? என்னது? சொல்லாலும் செயலாலும் மனதாலும். இறைவனை எப்படி இந்த முக்கரணங்களால் வழிபடுறோமோ அதை பாரு, இந்த முக்கரணங்களாலும் தூய்மையுடையவர்களாக இருக்கணும். நம்மளால சொல்லாலேயே தூய்மையுடையவராக இருக்க முடியல. என்ன பண்றோம்? ஏதாவது கோபம் வந்தா யாரையாவது திட்டிடுறோம். அப்ப அந்த சொல்லுல என்ன போகுது? நமக்கு சொல்லுல இருந்த அந்த இனிமை போய் அங்க கடுமை வந்துடுது. அப்ப நம்ம சொல்லாலேயே நம்மால சிறந்த சிந்தை உடையவராக இருக்க முடியல. அடுத்து செயலால அடுத்தவர்களுக்கு தீமை செய்யாம இருக்கிறோமா அப்படின்னா அதுவும் இல்லை. அப்ப இது ரெண்டும் இல்லாத 3வது சிந்தையால மட்டும் என்ன மாற்றம் பெரிதாக இருந்துவிட போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப செயலால மற்றவருக்கு தீமை செய்யாம இருக்கலாம், அது ரொம்ப கடினப்பட்டு இருந்து கொள்ளலாம். சொல்லால அப்படி இருக்க முடியுமா அப்படின்னா அதுவும் ரொம்ப அதை விட கடினம். செயலால ஒருத்தர் போய் அடிக்கணும், அடிச்சிடறோம், அது செயலால செய்யறது. அடுத்து சொல்லால ஒன்று அடிச்சே விடுவேன், இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா இது சொல்லால செய்யறது. அடுத்து
என்ன பண்ணுறது? இப்போ நம்மளோட பெரிய ஆளாக இருக்கான், இவன்கிட்ட போய் ஏதாவது சொன்னாலும் நமக்கு இடைஞ்சல், ஏதாவது செஞ்சாலும் அடிச்சிட்டாலும் பெரிய வம்பு, அடிக்கிறேன்னு சொல்லிட்டாலும் வம்பு. அதனால் மனசுக்குள்ள ஒரு சான்ஸு கிடைக்கட்டும், அவனை என்ன பண்ணுறான், ஆமாம் வச்சு செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி மனதால், அப்போ செயலால் செய்ய முடியாத நிலையிலும் சொல்லால் சொல்ல முடியாத நிலையிலையும் ஆனால் தன்னுடைய மனதிற்குள்ளே நினைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு இல்லையா? அதனாலதான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும் வள்ளலார். அப்போ உள்ளத்துல நினைக்கிறதை எல்லாம் வெளியில சொல்றாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. அது உள்ள நிறைய இருக்கும். சில பேர் அவங்க அப்படி உள்ளத்துல இருக்கிறத வெளியில சொல்றவங்களுக்கு பேர் நம்ம ஆள் வச்சிருக்க உளறுவாயம். அவன் ஏதாவது உளறிட்டு இருப்பாங்க, மனசுல பட்டதெல்லாம் உளறிடுவான். மனசுல பட்டதை, மனதில் இருப்பதை அப்படியே வெளியில சொன்னா அவர்களுக்கெல்லாம் இழிப்பாயர்கள், உளறுவாயர்கள் பேர். உள்ள வச்சுட்டு இந்த மாதிரி அயோக்கியப்ப யாரும் இல்லைன்னு உள்ள நினைச்சுக்கிட்டு வெளியில ஐயா உங்களை மாதிரி நல்லவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னாதான் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற நிலை ஆகி போச்சு. ஆனா இனிப்பு அப்படிங்கிறது நம்ம உடம்பை கெடுக்கும். அது பல பேர் நினைச்சுக்கிறாங்க சுகர் வந்தவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, எல்லாருக்குமே அதுதான். ஆனா கசப்பு என்பது அது மருந்தாக செயல்படும். இனிமையா உங்களை மாதிரி நல்லவங்க யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவன் ஒரு நாளைக்கு நம்மளை ஒட்டுமொத்தமா அழிக்க போறான்னு அர்த்தம். ஆனா அதே நாம செய்யற தவறுகளை எல்லாம் யார் ஒருத்தர் சுத்தி காட்டிட்டு இருக்கிறாரோ அவர் மேல நம்ம கோபம் வந்துட்டே இருக்கும். ஆனா அவர் தான் நம்ம நல்லா வாழ வேண்டும், நன்றாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர். அந்த வேறுபாடு நமக்கு தெரியணும். யாரை திருத்துவாங்க? யாரோ ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறார், அவரை போய் நீ இப்படி பண்ணாதப்பான்னு யாராவது சொன்னா உன் வேலையை பார்த்துட்டு போய் அப்படிம்பாங்க. அப்போ யாரை போய் திருத்தணும்னு நினைப்பாங்கன்னா இவர் நல்லா இருக்கணும்னு அன்புடையவர்களைத்தான் போய் என்ன பண்ணுவாங்க, திருத்துவாங்க. அப்பா மகனை திருத்துவார், அம்மா மகனை திருத்துவார், அடுத்து ஆசிரியர் மாணவனை திருத்துவார். அதையெல்லாம் அவங்க அப்படிதான் செய்வாங்க. எல்லாரையும் போய் திருத்துவாங்களான்னு திருத்த மாட்டாங்க. அப்ப தன்னிடத்தில் அன்புடையவர்களை, தனக்கு அன்புடையவர்களை, தன்னுடைய மாணவர்களை ஆசிரியர் திருத்துவார். அது எப்படி இறைவன் எப்படி ஆட்கொள்ளுகின்றான், அறக்கருணையால் ஆட்கொள்வதை போல மரக்கருணையாலும் இறைவன் ஆட்கொள்வதை போல. அவன் படிக்கலைன்னா அந்த காலத்துல படிக்கலைன்னா திட்டுவாங்க, அடிப்பாங்க. இன்னைக்கு திட்டுனா லெட்டர் எழுதி வச்சு செத்து போயிட்டானா பாவம் வாத்தியார் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் தான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு செய்தி பார்த்தேன், 12 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு ஒரு வாத்தியார் மேல பொய்யா குற்றச்சாட்டு சொல்லிட்டு இப்ப வீட்டுக்காரரோட மன்னிப்பு கேட்கலாம். அந்த 12 வருஷம் எங்க இருந்து வரும்? 5 வருஷமா? சரி, நாங்க தான் கவனிக்கல போல. அப்போ இப்படியெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு, பொய்யான தண்டனைகள், ஒருத்தர் பிடிக்கலன்னா என்ன வேணாலும் செய்யலாங்கிற அளவுக்கு இன்னைக்கு உலகம் வந்துருச்சு. அது இருக்கிறாங்கம்மா. அது அவங்கெல்லாம் என்ன சொல்றது, ஆசிரியர் பணிக்கு அன்பிட் அவங்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்க. எல்லா இடத்திலும் நல்லவர்களும் உண்டு, தீயவர்களும் உண்டு. நான் சொன்ன மாதிரி 3 அளவுகோல்லையும் பார்க்கணும். 2 அளவுகோல் வெளியில தெரியும், ஒன்று வெளியே தெரியாது. அதனால அப்படி அந்த சிந்தையில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் வெளியில தெரியாது. அப்படி சிந்தையிலும் சிறப்புடையவராக சிறந்த பெரும் காதலினால் செம்மை புரி சிந்தையராய் மறந்தும் அயல் நினைவின்றி, மறந்து கூட வேறொன்றை நினைக்க மாட்டாராம். சிவபெருமானுடைய திருவடியை தவிர வேறொன்றை மறந்தும் கூட நினைக்காத தன்மையுடையவராக இருக்கக்கூடியவர் யாரு? நந்தனார். மறுபிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே. இங்கதான் அது நுட்பமா சில செய்திகளை சொல்றார். அது உடனே நான் இவ்வளவு தூய்மையானவன், எனக்கு இவ்வளவு சிறப்பு இருக்கு, அதனால நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்கிற நிலைக்கெல்லாம் அவர் போகல. என்ன செய்கிறார்? பிறப்பின் வழிவந்த அறம்புரி கொள்கையராயே அடித்தொண்டின் நெறி நின்றார். அப்ப இவர் என்ன, இந்த புலைய குலத்துல தோன்றதுனால அந்த குலத்திற்குரிய என்ன தொண்டு செய்ய முடியுமோ அந்த தொண்டை மட்டுமே செய்து வாழ்ந்து வருகின்றார் அப்படிங்கிற செய்தியை இங்கே நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார்.
ஊரில் விடும் பறைத்துடவை உணவு உரிமையா கொண்டு சார்பில் வரும் தொழில் செய்வார் தலை நின்றார் தொண்டினால் கூரிலைய முக்குடிமிப்படை அண்ணல் கோயில் தொறும் வேரிகையே முதலாய முகக்கருவி பிறவினுக்கும் ஊரில் விடும் பறைத்துடவை உணவு உரிமையா கொண்டு ஊரில் பறை அறிவிக்கக்கூடிய அந்த பணியை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு உணவு உரிமை தொடவை உணவு உரிமையா கொண்டு அப்படின்னா வீடுகள் தோறும் போய் அவங்களுக்குன்னு உரிமை உடையது. அவங்க போனாங்கன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா அந்த தொழில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறனால அவங்க போன உடனே சாப்பாடு கொடுக்கணும். அப்படி வரக்கூடிய அந்த உணவை பெற்றுக்கொண்டு உரிமையா கொண்டு சார்பில் வரும் தொழில் செய்வார். இவ்வாறு அடுத்தவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த தொழிலை செய்யக்கூடியவர். ஆனால் தலை நின்றார் தொண்டினால், இதில் தலை நிற்கின்றார் அப்படின்னா சிவத்தொண்டினால் தலை நின்று விளங்கக்கூடியவர் நம்முடைய நந்தனார். கூரிலைய முக்குடுமிப்படை அண்ணல், மூவிலை சூளம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரிசூலத்தை படையாக கொண்டிருக்கக்கூடிய, படைக்கலனாக கொண்டிருக்கக்கூடிய அண்ணலாகிய சிவபெருமான் கோயில் தோறும் சிவபெருமானுடைய கோயில்களில் வேரிகையே முதலாய முகக்கருவி பிறவினுக்கும் அங்கே இந்த கொட்டக்கூடிய வாத்தியம் தோல் கருவிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. தோல் கருவி, காற்று கருவி, தந்தி கருவி, தொலைக்கருவின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று கருவியை இப்படி இந்த 3 இருக்கு இல்லையா. அடுத்து கஞ்சக்கருவின்னு 4 சொல்லுவாங்க இசை உள்ள. அதில் அந்த தோல் கொண்டு அதை தட்டுவதனால ஓசை வரக்கூடிய அந்த கருவிக்கெல்லாம் வாத்தியங்களுக்கெல்லாம் தோல் கருவி வாத்தியங்கள். அடுத்து 2வது தந்தி அப்படின்னு சொன்னால் கம்பி, வயலின், வீணை முதலாக இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து மேளம், தவில், மத்தளம், மிருதங்கம் இதெல்லாம் வந்து பறை, அப்புறம் வேரிகை, பெரிய இது முரசு, இதெல்லாம் வந்து தோல் கருவிகள். அடுத்து வந்து தந்தி கருவி, கம்பி கருவிகள்லாம் வயலின், வீணை, தம்புரா இது மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் வந்து இப்போ நிறைய வந்து சித்தார், கிட்டார் இதெல்லாம் வந்து கம்பி கருவிகள். அடுத்து துளை கருவிகள் மற்றும் காற்று கருவினா நாதசுரம், புல்லாங்குழல், அப்புறம் கிளாரினன்ட்டு என்னென்னமோ இருக்குது, அதெல்லாம் வந்து இருக்கக்கூடியதெல்லாம் துளை கருவிகள். அடுத்து கஞ்சக்கருவினா அந்த தாளம், பித்தளை அந்த தாளக்கருவிகள் அப்படின்னா அந்த தாளம் முதலாக இருக்கக்கூடிய அந்த கருவிகள் இப்படியெல்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய வேரிகை முதல், வேரிகை அப்படின்னா பெரிய முரசு, அந்த வேரிகை முதலாக இருக்கக்கூடிய முகக்கருவி, இதுக்கு முகக்கருவிக்கும் பேர் என்னன்னா தோளால் செய்யப்பட்ட அந்த கருவிகளுக்கெல்லாம் போர்வை தோல், அடுத்த விசிவார் என்று இணையனவும் புகழும் இசை நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும் நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும் தேவர்பிரான் அர்ச்சனைகட்கு ஆர்வத்தினுடன் போரோசனையும் இவை அளித்துள்ளார். இது என்ன பணி செய்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த தோல் கருவிகளுக்கெல்லாம் என்ன ஆகுன்னா கொஞ்ச நாள் நல்ல அந்த மாட்டுடைய தோல் தான் அந்த கருவிகள் எல்லாம் பொருத்திப்பாங்க. முருகனுடைய தோலை பொறுத்திருக்கனால அதை தட்டி தட்டி என்ன ஆகும்னா ஒரு கட்டத்தில் அந்த தோல் என்ன ஆகும், கிழிஞ்சு போயிடும். அப்படி கிழிந்து போன உடனே அதை மாற்றணும். அப்போ தான் அந்த இசை சரியாக வரும். இல்லைன்னா ஒரு இடத்துல, சின்ன இடத்துல குறை இருந்தாலும் அந்த இசை என்னவா மாறிடும், ஓசையாக மாறிடும். அந்த தாளம், லயம் எல்லாமே மாறி போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாத்தியம் வாசிக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக அந்த கருவிகளை எல்லாம் கையாளுவாங்க. அதுவும் குறிப்பாக மிருதங்கத்துக்கெலாம் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை வந்து மாதிரி எடுத்து ஒரு பக்கத்தில் கொஞ்சமாக நடு மையத்தில் வச்சு அதுக்கு வந்து இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்பப்போ அந்த வார் வந்து லூஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கு வந்து கல் வச்சு தட்டிகிட்டு இருப்பாங்க. தமிழ் அப்படி தான், எல்லா கருவிகளுக்கும் அதை முறையாக பராமரிப்பதற்கான சில பணிகளை எல்லாம் செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படி அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் இதாகிடுச்சுன்னா அதற்கு முழுசாக பேரிகைனா பெருசாக தேவைப்படும். அப்படி இருக்கக்கூடிய பெரிய தோல் விசிவார், அதை கட்டணும். அந்த தோலை சரியான ஆயிரத்தில் இழுத்து கயிறில் கட்டினா ஒரு அடிக்கெல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். அப்போ அதுவும் தோல்நார் செய்து அதையெல்லாம் தயார் பண்ணி அந்த வாத்தியங்களுக்கு கொடுக்கிறார். விசிவார் என்று இணையனவும்
புகழும் இசை அது இவ்வளவெல்லாம் அந்த முகக்கருவிகளுக்கு அதெல்லாம் செஞ்சு தோல் கருவிகளுக்கு அதெல்லாம் கொடுத்துட்டு புகழும் இசை நேர் வைத்த வீணைக்கும் யாழுக்கும், யாழ் அப்படின்னு சொன்னால் தந்தி கூடியது, அதில் நிறைய வகை இருக்குது யாழில். அந்த நிலை வகையில் சேர்வுற்ற தந்திரியும், அந்த தந்தி கருவின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கம்பி, அந்த நரம்பு, இன்றைக்கி நம்ம கம்பியில் பயன்படுத்துகிறோம், இன்றைக்கி வந்து அந்த நரம்பில் பயன்படுத்துவாங்க. அந்த நரம்புகள் எல்லாம் தயார் செய்து கொடுத்து, அது மட்டுமல்லாமல் தேவர்பிரான் அர்ச்சனைகளுக்கு சிவபெருமானுக்கு உரிய பூசையில் ஆர்வத்தினுடன் கோரோசனையும் இவை அளித்துள்ளார். கோரோசனை அப்படின்னு சொல்லி பசுவினுடைய உடல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாசனை பொருள், அப்படியே சிவப்பு கலர்ல இருக்கும். இன்னைக்கு பூஜா போய் கேட்டீங்கன்னா கோரோசனை அப்படின்னு சொன்னால் கேட்டால் கொடுப்பாங்க சிவப்பு கலர். அது கொஞ்சம் மிக்சிங்கெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் அவர் அந்த புலையராக இருந்ததுனால அவருக்கு அந்த மாடு இறந்தனால அதை அறுக்கக்கூடிய நேரத்தில் அந்த கோரோசனையெல்லாம் அவருக்கு கிடைக்கும். அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய தோல், இந்த விசி, அந்த வார், அதுக்கப்புறம் நரம்பு, இவையற்றையெல்லாம் கொண்டு வந்து நம்முடைய சிவபெருமானுடைய திருக்கோயில்களுக்கு தொடர்ந்து அவற்றை சரி செய்து தரக்கூடிய பணியை செய்து வருகின்றார். அடுத்து 15வது பாடல். இவ்வகையில் தம் தொழிலின் இயன்றையெல்லாம் எவ்விடத்தும் செய்வனவும் கோயில்களில் திருவாயில் புறம் நின்று மெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார் அந்நாளில். இப்ப என்ன செய்யறார்? இவ்வளவும் செய்யறார். இறைவனுக்கு அந்த திருக்கோயிலுடைய தோல் கருவிகளுக்கு தோல், அதை கட்டக்கூடிய வார், இதெல்லாம் கொடுக்கிறார். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய வீணை, யாழ் முதலவற்றுக்கெல்லாம் நரம்புகளெல்லாம் கொடுக்கிறார். சாமிக்கு தினமும் பூசணைக்கு கோரோசனை கொடுக்கிறார். இத்தனையும் கொடுத்தாலும் இப்பெல்லாம் என்ன செய்யறாங்க? கோயிலுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டா என்னதான் முதல்ல கூப்பிடணும், என்னை முன்னால் நிறுத்தணும், எனக்கு மாலை மரியாதை பண்ணணும், நான் வந்தாதான் சாமிக்கு பூஜையே ஆரம்பிக்கணும். மாரியார் சுவாமி சொல்லுவாரு, டியூப்லைட் வாங்கி கொடுத்தா அது வெளிச்சமே வராத அளவுக்கு அன்பளிப்பு. ஆமா, அன்பளிப்பு கூட அப்படியெல்லாம் வந்து செய்யக்கூடாது. இறைவனுக்கு தொண்டு செய்யறதுங்கிறது நமக்கு கிடைத்த பெரும் பேரு இல்லையா? பல பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, என்னமோ இறைவனுக்கு தொண்டு செய்யற ஒரு பணம் கொடுத்தா என்னமோ நாம தான் இறைவனுக்கே முதலாளி அப்படிங்கிற நினைப்பு வந்துருது. இன்னும் குறிப்பா சொல்ல போனா இறைவனுடைய திருக்கோயில்ல நான் இன்ன தொண்டு செய்கிறேன், அதனால நான் முன்னால போவேன்னு யாரும் சொல்லக்கூடாது. இதை காட்டுறார், நான் இறைவனுக்கு பணி செய்கிறேன். இப்ப பல இடங்கள் என்ன பண்றாங்கன்னா, பல பேர் இன்ஸ்டன்டா இந்த சபரிமலைக்கெல்லாம் மாலை போய் கோயில் வாசல்ல மாலையை போட்டுட்டு மேலே ஏறுறாங்கல்ல, அந்த மாதிரி சில பேர் வந்து எங்கேயாவது கூட்டம் இருக்கிற இடத்துல பெருசா கழுத்துல அந்த மாலையை போட்டுட்டு சிவனடியார் என்ன உள்ள அப்படின்னு சொல்லி பல இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. அது காவல்துறை நண்பர்கள்லாம் சில பேரெல்லாம் நாங்களாம் நேர்லேயே பார்த்துருக்குறோம். எங்கேயாவது ஒரு விழாவுக்கு போனோம்னா நாம் போகிறது விழாவை பார்க்கறதுக்கு, பார்த்தோமா சாமியை பார்க்கணுன்னா கூட்டம் இல்லாத நாள் பௌர்ணமியில் வந்துட்டு நான் சிவனடியாருங்க என்னை திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளே விடுங்கன்னா, ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு, ஆந்திரா, எல்லா மாநிலத்தில் இருக்கிற சிவனடியார் தான் வந்துருக்குறாங்க. அப்போ சிவனடியார்னு உள்ள விட்டா எத்தனை பேர் உள்ள அனுப்புறது? அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அதுதான் இப்ப சாதாரண நாள்ல உள்ள போக முடியல, அப்புறம் எங்க போய் பௌர்ணமி நாள்ல நாம போய் அடியா விட்ட. இப்ப விழா காலங்கள்ல பாக்கணும், சில கோயில்கள்லாம் விழா அன்னைக்கு மட்டும்தான் கூட்டமே இருக்கும், அதுக்கப்புறம் ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. ஆமா, திருவாரூர்ல போனாங்கன்னா அந்த தேர் விழா நடக்கிற அந்த 10 நாள் தான் கூட்டம் இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் போய் பார்த்தா 5000 சாமியும் தனியா உட்காந்துருப்பாங்க. கற்றை செஞ்சடையான் விழான் யாமுலோம். அப்ப அப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து மாற்றங்களை எங்களை முன்னே நிறுத்துங்க, உடனே ஒரு இதை கொடுத்துட்டா நான் தான் இதை செஞ்சேன், உடனே நான் என்னை முன்னால் அப்படிங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய நிலையெல்லாம் இருக்கும்போது, இத்தனை பணிகளை செய்தாலும் அவர் என்ன செய்கிறார்? வாயில் புறம் நின்று இவ்வகையில் தம் தொழிலில் இயன்றையெல்லாம் எவ்விடத்தும் செய்வனவும், எல்லா கோயிலும் செய்து கொண்டு இருந்தாலும் கோயில்களில் திருவாயில் புறம் நின்று,
வாயிலுக்கு வெளியில நின்று நெய்விரவு பேரன்பு மிகுதியினால் ஆடுதலும், அப்படியே பெருமான் மேல கொண்ட பேரன்பின் காரணமாக என்ன பண்றாராம், அப்படியே ஆடிக்கொண்டே இருக்கிறார். ஆடுதலும் அவ்வியல்பில் பாடுதலுமாய் நிகழ்வார் அந்நாளில். இப்படி அவர் பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும், அதாவது திருக்கோயிலுக்கு உள்ள போகாம வெளியிலேயே இருந்து பாடுதலும் ஆடுதலுமாய் அவர் நின்று கொண்டிருக்கின்றார், பணி செய்து வருகின்றார் என்று சொல்லி இந்த 15வது பாடல்ல நமக்கு தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுகின்றார். அடுத்து 16வது பாடல். 16வது பாடல்ல திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து விருப்பினொடும் தம் பணிகள் வேண்டுவன செய்வதற்கே அருத்தியினால் ஒருப்பட்டு அங்கு ஆதனூர்தனில் நின்றும் வருத்தமுறும் காதலினால் வந்து அவ்வூர் மருங்கு அணைந்தார். திருப்புன்கூர்ல இருக்கக்கூடிய பெருமான் சிவலோகநாதன் சாமி, திருப்புன்கூர் சிவலோகன் சேவடிகள் மிக நினைந்து, அதாவது திருப்புன்கூர்ல இருக்கிற பெருமான் சிவலோக நாயக்கரை, சிவலோகநாத பெருமானை பார்க்கணும் அப்படின்னு அவருடைய திருவடியை நினைந்து விருப்பினோடும் தம் பணிகள் வேண்டுவன செய்வதற்கு அவர் விருப்பத்தோட அவர் செய்யக்கூடிய பணி, என்னென்ன பணி செஞ்சுட்டு இருந்தார்? பறை, தோள்கள் கொடுத்து, நரம்பு இசைக்கருவிகளுக்கெல்லாம் தோலும் நரம்பும் கொடுத்து, இறைவருக்கு பூசணைக்கு கோரோசனையும் கொடுத்து வரக்கூடிய அந்த பணிகள்லாம் வேண்டுவன செய்வதற்கு அருத்தியினால் ஒருப்பட்டு அங்கு ஆதனூர்தனில் நின்றும், அப்படியே ஆதனூர்ல இருந்து நம்பி வருத்தம் உறும் காதலினால் வந்து அவ்வூர் மருங்கு அடைந்தார். புறப்பட்டு திருப்புன்கூருக்கு நம்முடைய நந்தனார் வருகின்றார். அப்படி வந்த உடனே 17வது பாடல்ல சீரேறும் இசை பாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேர்வார், காரேறும் எயில் புன்கூர் கண்ணுதலார் திருமுன்பு போரேற்றை விளங்க அருள் புரிந்தருளி புலப்படுத்தார். இப்ப திருப்புன்கூருக்கு போன உடனே இன்னைக்கு நாம பார்க்கலாம், திருப்புன்கூர்ல பெரிய நந்தி. ஆமா, திருப்புன்கூர்ல என்ன பெரிய நந்தி இருக்கும். சீரேறும் இசைபாடி, இவர் என்ன பண்ணுவார், கோயிலுடைய வாயில்ல நின்று பெருமானை பார்க்கணும்னு முயற்சி பண்றார். ஆனா தெரியல, அது அந்த காட்சியை வேறு விதமா எடுத்து திரைப்படத்துல காட்டியிருப்பாங்க. சீரேறும் இசைபாடி திருத்தொண்டர் திருவாயில் நேரே கும்பிட வேண்டும் என நினைந்தார்க்கு அது நேர்வார். சாமி எப்படியாவது நேரா பார்த்து கும்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்ட நந்தனாருக்கு அதை கொடுக்க முற்படுகின்றார் நம்முடைய சிவபெருமான். அதை கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாராம், காரேறும் எயில் புன்கூர் கண்ணுதலார். அங்க மூப்புறங்களை எரித்த சிவபெருமான், நெற்றிக்கண் உடையவராக இருக்கக்கூடிய சிவபெருமான், திருப்புன்கூரிலே இருக்கக்கூடிய சிவபெருமான், சிவலோகநாத பெருமான் திருமுன்பு தன்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய போரேற்றை நந்தியை விளங்க அருள் புரிந்தருளி புலப்படுத்தார். நந்தி கொஞ்சம் விலகில், நந்தனாரை பார்க்கணும், நான் அவரை பார்க்கணும், அவர் என்னை பார்க்கணும். சாமி எங்க இருந்தாலும் பார்த்துருவார் நந்தனாரை. ஆனா நந்தனார் என்ன பண்ண முடியும், நந்தி விலகுனாதான் சாமியை பார்க்க முடியும். இப்போ சொல்லுவாங்க நந்தி மாதிரி நிற்காது அப்படின்னு சொல்லி, ஒரு வேலைக்கு அதாவது பார்க்கறதுக்கு நடுவில் எப்படி நந்தி இருக்கிறதோ அது நம்ம வந்து பொதுவாக சொல்றது. ஆனால் நந்தி என்பது நம்முடைய ஆன்மா. நந்தி என்பது அந்த நந்தி திருமேனி இல்லையா, அந்த நந்தி நம்முடைய ஆன்மா. நம்முடைய ஆன்மா எப்பவும் இறைவனை நோக்கித்தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த வழிபாட்டு நெறி. அதனால தான் ஆன்மார்த்தியோடு நந்தியை நாம் வச்சுக்கிறோம். நந்தி நம்ம ஆன்மா வந்து சிவபெருமானை பார்த்தே இருக்கணும். நாம் அப்படி இருக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு பாவனையாலையாவது அது இருக்கட்டும்னு சாமியை நந்தி வைத்து நம்ம பூஜை செய்கிறோம். அப்படிலாம் இருந்த தொண்டர்கள் இருந்திருக்காங்க. அப்ப என்ன செய்கிறார் சிவபெருமான், நந்தியை விலக சொல்றார்.
எப்பவுமே பெருமானை நோக்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நந்தி. சில இடங்கள்ல மட்டும்தான் அந்த நந்தியினுடைய இதில் மாற்றம் இருக்கும். வழக்கமாக சாந்தமாக இருக்கக்கூடிய அந்த நந்தியினுடைய உருவம் திருப்புன்கூரில் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முகமெல்லாம் விகாரப்பட்டு ஒரு அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன திடீர்னு சாமி நம்மளை நகர சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போய் நேரில் பார்க்கணும். திருப்புன்கூர் திருத்தலத்துக்கு நம்ம போனோம்னா வழக்கமாக சாமிக்கு நேராக அந்த கொடிமரம், பலிபீடம், நந்தி, சாமி எல்லாம் நேர்கோட்டில் இருக்கிற நிலை மாறி என்ன இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். நந்தி இந்த பக்கம் தள்ளி இருப்பார். கோயில் வாசல்ல வெளியில நின்னாலே உள்ள கருவறையில் இருக்கக்கூடிய சிவலோகநாதரை பார்க்க முடியும். அப்படியே வெளியில இருந்து தரிசனம் செய்து கொண்டு போகலாம். அப்படிப்பட்ட அந்த இடம் வெளியில நந்தனாருக்கு தனி சந்நிதியும் அமைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சிறப்புடைய திருப்புன்கூர்ல அப்படி நந்தியை விலகு அப்படின்னு சொல்லி பெருமான் நந்தனாருக்கு காட்சி கொடுத்து அருளினார். அப்படி தன்னுடைய அருளை இறைவன் வெளிப்படுத்தினார் என்று இந்த காட்சியில நமக்கு காட்டுறார். அடுத்து 18வது பாடல். சிவலோகம் உடையவர்தம் திருமாயில் திருவாயில் முன்னின்று பவலோகம் கடப்பவர் தம் பணிவிட்டு பணிந்து எழுந்து சுவலோடு வாரலையப் போவார் பின்பு ஒரு சூழல் அவளோடும் அடுத்தது கண்டு ஆதரித்து குளம் தொட்டார். அப்ப என்ன செய்தார்? இந்த சிவலோகநாத பெருமானுடைய திருவாய்நாள் என்று அவரை எப்படி வழிபடுறார்? பவலோகம் கடப்பவர். சிவபெருமானை யார் வணங்குகின்றார்களோ அவர்களுக்குத்தான் பிறப்பு நீங்கும். பிறப்பு நீங்கணும், எனக்கு மீண்டும் பிறவி வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவர்களெல்லாம் யாரை வணங்க வேண்டும்? சிவபெருமானை வணங்க வேண்டும். அப்படி சிவபெருமானை வணங்கி பவலோகம், இந்த பிறவி உலகை கடக்கக்கூடியவர் தம் பணியிட்டு பணிந்து எழுந்து சுவலோடுவார் அலையப் போவார் பின்பு அப்படியே எழுந்து அந்த திருக்கோயில் பெருமதில்ல அப்படியே வலம் வந்து கொண்டிருக்கின்ற போது அவளும் அடுத்தது கண்டு ஆதரித்து குளம் தொட்டார். அங்கு என்ன செய்கிறார்? ஒரு திருக்குளத்தை அமைக்க வேண்டும். அங்க நீர்ப்பாடு இருப்பதை பார்த்து அந்த இடத்துல ஒரு குளத்தை உருவாக்க வேண்டும் என்று அங்கே குளம் கட்ட புகுகின்றார். அடுத்து 19வது பாடல். வடம் கொண்ட பொன்னிதழி மணிமுடியா திருவருளால் தடம் கொண்ட குளத்து அளவு சமைத்ததற்பின் தம் பெருமான் இடம் கொண்ட கோயில் புறம் பலம் கொண்டு பணிந்து எழுந்து நடம் கொண்டு விடை கொண்டு தம் பதியில் நன்னினார். இப்ப என்ன செய்யறார்? அப்படியே புறப்பட்டு திருக்கோயில வலம் வரலான்ட்டு போறார். போன உடனே ஒரு இடத்துல அந்த குளம் தூர்ந்து போயிருக்கிறத பார்க்கிறார். உடனே அங்க குளத்தை நம்ம சரி செய்தணும். இன்னைக்கு எங்கேயாவது குளம் கொஞ்சோண்டு தண்ணி கம்மியா இருந்தா மண்ணை போட்டு மூடி, ஆமா, அது வந்து பிளாட் போட்டு வச்சுறாங்க. ஆனா அன்னைக்கு அடியார்கள்லாம் போனாங்கன்னா குளம் எவ்வளவு முக்கியம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குளத்தை வந்து அப்படியே எடுத்து அங்கே சமைக்கிறார். வடம் கொண்ட பொன் இதழி, கொன்றை மாலை அணிந்திருக்கக்கூடிய மணிமுடியா சிவபெருமானுடைய திருவருளால், அவருடைய திருவருளால் தடம் கொண்ட குளத்து அளவு சமைத்ததற்பின், அப்படியே பெரிய திருக்குளத்தை அமைத்ததற்கு பின்னால் தம் பெருமான் இடம் கொண்ட கோயில், சிவபெருமான் வீட்டிலிருந்து அந்த திருப்புன்கூர் கோயிலை புறம் வலம் கொண்டு அப்படியே வெளிப்பக்கமாக வலம் வந்து அந்த மதில் சுவரை ஒட்டி வலம் வந்து பணிந்து எழுந்து மீண்டும் அந்த திருவாயில் முன்னால் பணிந்து விழுந்து நடம் கொண்டு அங்கே ஆடிக்கொண்டு விடை கொண்டு பெருமாள் நடத்த சாமி சொல்லி விடை கொண்டு தம்பதியில் நன்னினார். மீண்டும் திரு ஆதனூருக்கு நம்முடைய நந்தனார் வந்து சேருகின்றார் என்று இந்த 19வது பாடல்ல நமக்கு காட்டுகின்றார் தெய்வ செக்கிழார் பெருமான். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அன்பர்கள் அது மாதிரி திருத்தலங்கள் எல்லாம் எங்களுக்கு நீண்ட கால கனவு, திருப்புன்கூர்லாம் போகணும் அப்படின்னு. கொஞ்ச காலத்துக்கு முன்னால் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னால போய் பார்த்துட்டு வந்தோம். அது மாதிரி சிலதெல்லாம் நம்ம பெருமானை நினைத்து நினைத்து கேட்டுட்டே இருந்தோம்னா ஒரு நாள் வாய்ப்பு. ஆமாம் ஐயா, அந்த குளம் வெட்டுறதுக்கு விநாயகர் பெருமான் தானே? ஆமா, விநாயகர் பெருமான் உதவி.
நிறைய அந்த திருத்தலத்தினுடைய தலவரலாறுகளில் சில நுட்பமான செய்திகள்லாம் இருக்கும். அப்படி அந்த திருத்தலத்தில் என்ன செய்கிறார்? திரும்ப வழிபாடு செய்து கொண்டு தன்னுடைய ஊராகி ஆதனூருக்கு நம்முடைய நந்தனார் வருகிறார். அடுத்து 20வது பாடல். இத்தன்மை ஈசர் மகிழ் பதி பலவும் சென்று இறைஞ்சி மெய் திருத்தொண்டு செய்து விரவுவார் மிக்கு எழுந்த சித்தமுடும் திருத்தில்லை திருமன்று சென்று இறைஞ்ச உய்த்த பெருங்காதல் உணர்வு ஒழியாது வந்துதிப்ப. அப்படி பல திருக்கோயில்களுக்கு இது மாதிரி போய் வெளியில் நின்று சாமி கும்பிட்டு வரக்கூடிய நந்தனாருக்கு அப்படியே ஒரு உள்ளத்தில் ஒரு பெரும் ஆசை. என்ன ஆசைனா, திருத்தில்லை திருமன்று சென்று இறைஞ்ச, எப்படியாவது தில்லையில இந்த ஆனந்த கூத்து நடத்துகின்ற சிவபெருமான் ஆனந்த கூத்த புராணை நடராஜ பெருமான பார்த்துக்கணும் அப்படின்னு அவரை போய் வணங்கணும். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும், திருமன்று சென்று இறைஞ்சான்னு இங்க தெய்வ சேக்கிழார் சொல்றார். ஏன் அப்படின்னா, தில்லையில ஒரு சிறப்பு, சாமி தான் தேர்ல வருவார். அப்ப நடராஜரை பார்க்கணும்னா போய் தேர் திருவிழாவில் பார்த்துக்க வேண்டியதானே. இவர் ஏன் உள்ள போகணும்னு நினைக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது இல்லையா? அதனால அவர் மன்றில் அந்த பொன்னம்பலத்துல சாமி உள்ள இருக்கிற இடத்துல போய் சாமியை பார்க்கணும்னு ஒரு ஆசையம். சாமி வெளியே வந்தா பார்த்துக்கலாம். நாம என்ன நினைக்கிறோம், கூட்டம் ரொம்ப அதிகமா இருக்கு, சாமி வெளியே வந்து அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனால் அவர் போக முடியாத எப்படியாவது போய் நம்ம சாமியை ஒரு நாள் பார்க்கணும். தில்லையில் இருக்கக்கூடிய திருமன்று சென்று இறைஞ்ச உய்த்த பெரும் காதல் உணர்வு ஒழியாது வந்துதிப்ப. அப்படியே உள்ளத்துக்குள்ள எப்படியாவது நடராஜ பெருமான தரிசனம் பண்ணிடணும் அப்படின்னு உள்ளத்துக்குள்ள அந்த உணர்வு. ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதான் அந்த ஆத்மார்த்த முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் போன உடனே நமக்கு முதல்ல சாமியை பார்த்த உடனே நமக்கு நம்ம சாமி ஒரு ஆன்மார்த்தம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய திருமூர்த்தத்தை பார்த்து பெருமானை பார்த்து வணங்கணும். எல்லாரும் சொல்கிறாங்க, நான் அது போய் பல தலங்களில் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அது என்னங்க எல்லாம் சிவலிங்கம் தானே அப்படின்னு சொன்னால், அந்த திருமேனியில் பார்க்கிறது எத்தனை விதவிதமா சாமி இருக்கிறார். ஆமா, அப்போ சரி அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திருமேனியை பார்க்கின்ற போது அந்த உணர்வு கூட அப்படி அழகாக திருமேனி உடையவராக பெருமான் இருக்கிறார். அவரை திருத்தில்லையில் அப்படியே அந்த உணர்வு போன உடனே அந்த உணர்வு போகணும்ப்பா அப்படின்னு சொல்லி சிந்தித்து தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கான். அன்று இரவு கண் துயிலார் புலர்ந்ததற்பின் அங்கு எய்தி ஒன்றி அணைதரு தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை என்று இதுவும் எம்பெருமான் ஏவல் எனப் போக்கு ஒழிவார் நன்று எழும் காதல் மிக நாளை போவேன் என்பார். நந்தனார் என்ன செய்வாராம், அப்படி திடீர்னு ஒரு இரவுல நடராஜரை பார்க்கணும் திடீர்னு அப்படியே தோன்றின உடனே இரவு கண் துயிலார். அப்படி தோன்றின உடனே என்ன செய்வாராம், தூங்க மாட்டாராம். அந்த நினைவு இருக்கும்போது நமக்கே தெரியும், உள்ளத்துக்குள்ள ஏதாவது ஒரு நினைவு அப்படியே அறிவித்து கொண்டிருந்தா தூக்கமே வராது. அப்போ என்ன செய்யறார், நடராஜ பெருமானை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அப்படியே உள்ள அவர் தூங்கல. என்ன செய்யறார், கண் துயிலார் புலர்ந்ததற்பின், அப்படியே விடிகிற வரைக்கும், விடிஞ்ச உடனே கிளம்பிடணும் நடராஜரை பார்க்கறதுக்குன்னு அப்படியே நினைச்சுக்கிட்டு விழித்து கொண்டே இருப்பாராம். விழித்து கொண்டிருந்தோடனே அடுத்து விடிந்த உடனே தான் தெரியும். ஏன்னா இரவு நம்ம சுற்றி என்ன இருக்குன்னு எல்லாம் மறந்துடுவோம். விடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எந்த நிலை அவருக்கு நினைவுக்கு வருது, ஒரு குடிசை, அது மேலே கொடியில் சொரக்கா, அதாவது குடிசை மேலேயே சொரக்கா கொடி படர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடம், சுற்றி அந்த நாய்க்குட்டிகள், அந்த அதிகமாக இப்படி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம். இந்த நிலையில் இருக்கிறோம், இந்த குளத்தில் இருக்கிறோம், நாம் எங்கே போய் தில்லைக்கு போகிறது அப்படின்னு யோசிப்பார். அங்கு எய்த ஒன்றி
அணைதரு தன்மை உருகுலத்தோடு இசைவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட குலத்தில் வந்து எங்க நான் சிதம்பரத்தில் கோயிலுக்கு போறது என்று இதுவும் எம்பெருமான் ஏவல் என போக்கொழிவார். சரி, நமக்கு இந்த பிறவியில பெருமான் கொடுத்த அருள் இதுதான் அப்படின்னு சொல்லி நினைந்து கொண்டு போக்கு ஒழிவார். சரி போக வேணும் அப்படின்னு காலையில முடிவு பண்ணிடுவாராம். திரும்ப நன்று எழும் காதல் மிக, அப்புறம் திரும்ப பணியெல்லாம் செஞ்சு வச்சோன்னா திரும்ப நடராஜர் பார்க்கணும்னா நாளை போவேன் என்பார். திரும்பவும் நாளைக்கு போயிடுவேன், நாளைக்கு போவேன், இன்னைக்கு போகல, இன்னைக்கு திடீர்னு இப்படி யோசனை வந்துருச்சு நான் போகல, நாளை போவேன் என்பார். நாளை போவேன் என்று நாள்கள் செலத்தறியாது பூளை பூவாம் பிறவி பிணிப்பு ஒழியப் போவாராய். பாலை பூங்கமுகு உடுத்த பழம்பதியின் நின்றும் போய் வாளை போத்து எழும் பழனம் சூழ் தில்லை மருங்கு அணைவார். நாளை போவேன், நாளை போவேன் அப்படின்னு சொல்லி நாளைக்கு போவேன், நாளைக்கு போவேன்னு சொல்லிட்டே இருப்பார். நாளை போவேன் என்று நாள்கள் செலத்தறியாது, இப்படியே பல நாள் போயிடுச்சு. நாளைக்கு போவேன், நாளை போவேன்னு சொல்லி பல நாள் கடந்துருச்சு. செலத்தறியாது, உடனே இவ்வளவு நாள் போயிடுச்சுப்பா. அப்புறம் அவ்வளோ பாருங்க, இவர் எப்போ 12வது பாட்டில் சொல்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான், பிறந்து உணர்வு தொடங்கிய பின் பிறைக்கண்ணி பெருந்தகைவால் சிறந்த பெரும் காதலினால் செம்மைபுரி சிந்தையர். எப்ப இவருக்கு வந்து விவரம் தெரிய ஆரம்பிச்சதோ அப்பிருந்தே சிவபெருமான் மேல அன்புடையவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப இப்போ அவர் எவ்வளவு காலம் வளர்ந்துட்டார், இத்தனை பணியும் செய்யற அளவுக்கு வளர்ந்துட்டார். இப்போ என்ன நினைக்கிறார், நாளை போவேன், நாளை போவேன்னு சொல்லிட்டு இவ்வளவு காலம் கடத்திட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க, நாம எல்லாம் அந்த குறித்த வயதுல, அந்த சிறு வயதுல இறைவனை அடைவதற்கான அந்த தகுதி உடையவர்களாக அந்த வழிக்கு உள்ள நுழையாம இருந்துட்டோம்னா எவ்வளவு காலத்தை வீணாக கழித்திருக்கிறோம். திருநாவுக்கரசு பெருமான் பாடுவார், என்னோட வாழ்க்கையில ஏன்னா 60 ஆண்டு காலத்துக்கு பின்னால்தான் அவர் வந்து சைவ நன்னெறிக்கு வருகிறார். அது வரைக்கும் நான் அப்படி வீணா என்னுடைய வாழ்க்கையை கழித்து விட்டேனே அப்படின்னு சொல்றார். வாழனாய் கழிந்த நாளும் பணிவளர் கோதை மேலனாய் கிடந்த நாளும் குறிக்கோளில்லாது கெட்டேன். இறைவனை அடையணுங்கிற அந்த குறிக்கோளே இல்லாம என்னுடைய வாழ்நாளை எல்லாம் நான் வீணாக கழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்படி நிறைய இடங்கள்ல அவருடைய பதிகங்கள்ல ஒவ்வொரு முறையும் சொல்லுவார். நான் இப்படி அதுல பழமொழி மேல் வைப்பு பதிகம்னு ஒன்று இருக்கு. அதுல ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருப்பார். கனி இருப்ப காய் கவர்ந்தவாறே, எல்லாரும் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பழத்தை தேடி எடுத்து உண்ண நாம் போய் ஒரு கசப்பான அந்த காயா இருக்கும்போது கசக்கக்கூடியது, பழமாய் கனிந்த உடனே இனிக்கும். ஆனா நான் அந்த இனிப்பை பெறாமல் அந்த காயை போய் தேடி எடுத்ததை போல நான் இருக்கின்றேன். முயல் விட்டு காக்கை பின் போனவாறே நிறைய சொல்வார். பொன் இருக்க இரும்பு, கரும்பு இருக்க இரும்பு கடித்தவாறே அப்படின்லாம் அந்த பழமொழி மேல் வைப்பு பதிகம் போட்டிங்கன்னா வரும். அதில் நிறைய செய்திகளை நான் இப்படி இறைவனை பற்றாமல் வேறு நிலையில் இருந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் மிக தன்னுடைய அந்த காலம் கழிந்த நாளை நினைத்து நினைத்து பார். அது அவருக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா அருளாளர்களுக்கும் அந்த சிந்தை உண்டு. நமக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் 18 ஆண்டு காலம்தான் வாழ்ந்தார். 16 வயதுல பெருமான் ஆட்கொண்டார். அதுக்கே அவர் என்ன சொல்றாரா, வீணாக பல நாளை கழிச்சுட்டேனே, ஓகும் நாள் உணர் வழியும் நாள் உயிர் போகும் நாள் உயர் பாடை மேல் காவு நாள் இவ எங்களால் கருதேன். உணர் காவிரி ஆவுதன் புனல் வந்திலி பரஞ்சோதி பாண்டி கொடுமுடி நாவலா உனை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே பாடுவார். அந்த மாதிரி அருளாளர்கள்லாம் ஒரு நாளை இழந்துட்டா பெருமானுடைய எப்போ போய் தரிசனம் பண்றது, எப்போ போய் அவரை பார்ப்பது, எப்போ போய் அவரை பற்றி கொள்வது அப்படின்னு அந்த நாள். இப்படி இவர் நாளை போவேன் நாளை போவேன்னு பல நாள்கள் போயிடுச்சான். அதை சொல்றார். பூளை பூவாம் பிறவி பிணி, பிணிப்பு பூளை பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த காப்பு கட்டுன்னு சொல்ற அன்னைக்கு மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாள் அந்த பூவை ஆமா அது கொண்டு வந்து கட்டுவாங்க.
இருக்கும், பூளைப்பூ வெள்ளையா இருக்கும். அது என்ன பிறவி அப்படின்னா, இந்த பிறவி நம்ம இப்ப எடுத்துருக்கிறோம்ல, அது பூளைப்பூ மாதிரி ஒவ்வொரு பிறவியும் அப்படிதான். பூளைப்பூ ஊதுனா போயிடும். ஆமா, வெள்ளை வெள்ளையா இருக்கும். அப்படி ஊதுனா பெரிய காத்து அடிச்சா அந்த பூ இல்லாம போயிடும். ஆமா, ஆவாரம் பூ அதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சு கட்டுவாங்க. ஆமா ஆமாங்க. அப்போ அது வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படி அந்த பூளை பூவாம் பிறப்பு, அது அந்த கொஞ்சம் பிறந்து சிறிதுதான் இருக்கும். அந்த மாதிரி நமக்கு இதெல்லாம் நிறைய நிலையாமை அப்படின்னு சொல்லி இதை சொல்லுவாங்க. யாக்கை நிலையாமை, இந்த உடம்பு நிலையில்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அதை சொல்றாங்கன்னா, அப்பதான் என்ன செய்யணும், அதனால காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின், இதுதான் காலம். அதனால என்ன பண்ணணும், உரிய நேரத்திலேயே இறைவனை சென்று பற்றி கொள்ளணும் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. உரிய காலத்திலேயே நல்லதை செய்து விடுங்கள். பொழுதிருக்கும் போதே புகழ் தேடு, இளமையது போனா சிறும்பாது. இப்போ என்ன அப்படின்னா, பாட்டெல்லாம் எழுதுறாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் இங்கிருந்து எடுத்து எழுதுறது தான். என்ன செய்ய, இளமை அப்படிங்கிறது வந்து பாட்டில் வரும், வாழ்க்கையே கொஞ்ச காலம்தான், அதுல வாலிபம் கொஞ்ச நேரம்தான் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய அந்த நிலையாமை எடுத்து நிறைய பாடல்களை பயன்படுத்தி இருப்பாங்க. அதில் கொஞ்சம் பழைய பாட்டு எல்லாம் எடுத்து நம்ம வந்து வீட்டில் யாராவது வந்து போயிட்டாங்க, தெரு முழுக்க அந்த பாட்டை ஓடி விட்டுருப்பாங்க. அதனால அந்த பாட்டையே யாரும் வீட்டில் போட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஆனால் ஏகப்பட்ட தத்துவங்கள் அதில் சொல்லியிருக்கிறாங்க. போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா அப்படின்னா, போனால் போ. இது எங்கிருந்து எடுத்தாங்க அப்படின்னு தேடினோம்னா, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி, திருவந்துரும், பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரையம் காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரிடை மூழ்கி நினைப்பொழிந்தாரு. அவ்வளவுதான். போய் சொல்லுவாங்க இல்லையா, முதல் நாள் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த காரியத்தை படமெல்லாம் வச்சு பயங்கரமாக வந்து இது பண்ணி பூவெல்லாம் போட்டு அவருக்கு படையல் போடுவாங்க. அடுத்து அப்படியே கொஞ்சம் போணுச்சுன்னா வருஷம் ஆகும்போது ஃபோட்டோலாம் வராது, வேட்டியை மட்டும் சுற்றி முறுக்கி வச்சு அவருக்கு படையல் போட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அந்த பழைய நினைவுகள் அப்படி ஒருத்தர் இருந்ததையே மறந்துடுவாங்க. நமக்கு தான் நன்றியை மறப்பதெல்லாம் எவ்வளவு சாதாரண இன்னைக்கு உலகத்தில். அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் சாதாரணமாக மறந்துடுவாங்க. இப்போ நமக்கெல்லாம் அந்த நினைவு, நாம் ஒரு பொருளை எடுக்கும்போது எப்படிப்பட்ட நினைவு வரணும்னா, இறைவனுடைய பெரும் கருணை இது. இன்னைக்கு நாம் இந்த ஞான நூலை தொட்டு கையில் எடுத்து வச்சு படிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது எத்தனை இறைவனுடைய பெரும் கருணையினால நமக்கு எத்தனையோ பெரியவர்கள் வழிகாட்ட, நமக்கெல்லாம் ஆசிரியராக இருந்து அவர்கள்லாம் இதை படிப்பா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்ல, அந்த விஷயங்களெல்லாம் கேள்விப்பட்டு நம்ம இதை ஒவ்வொன்றாக கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம், படிக்கிறோம் இல்லையா. அப்போ அதையெல்லாம் நினைந்து அவர்களை நன்றியோடு நினைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், நாம் இதை கற்றுக்கொண்டதனால் கிடைக்க எந்த பயனையும் அடைய முடியாது. இப்போ நம்ம இந்த ஞான நூலை எதற்காக கற்றுக்கொள்கிறோம்? இறைவனை அடைய வேண்டும் என்பதற்காக, அவனை பற்றி கொள்ள வேண்டும், மீண்டும் பிறவி பிணிக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நாம் இதையெல்லாம், இந்த ஞான நூல்களை எல்லாம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா. ஆனால் அப்படி கற்றபடி நாம் நிற்கிறோமா அப்படின்னு சொன்னால் நிற்கிறது இல்லை. எப்போ நீங்கள் அந்த நன்றியை மறந்துட்டீங்களோ அப்போவே என்ன ஆயிடும், இந்த ஞான நூலால் கிடைக்கக்கூடிய பயனாகிய இறைவனை சென்று அடையக்கூடிய தன்மை நம்மை விட்டு நீங்கி போய்விடும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதை ஒவ்வொரு முறை எடுக்கும் போதும், இந்த நூலை போதும் இறைவனுடைய பெரும் கருணை,
ஏன் உலகலாம்னு அடியெடுத்து கொடுத்தவர் சிவபெருமான். இந்த நூலினுடைய தொடக்கம் சிவபெருமானுடையது. திருத்தொண்ட தொகை பாடுறமே, தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு சொன்னது சிவபெருமான். தேவாரம் பாடுறமே, பித்தா அப்படின்னு சொல்லி பாடுன்னு பெருமான் சொல்றார். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் சிவபெருமான் அருள் செய்து அவர்களை ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்து அவரை பாட வைத்திருக்கிறார். நாவுக்கரசு பெருமானுக்கு சூளை நோய் கொடுத்து அவரை பாட வச்சிருக்கிறார். சுந்தரரை திருமணத்தன்று தடுத்து நீ என்ன பாடன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கிறார். அப்படியெல்லாம் செய்த பெருமானுடைய பெரும் கருணை நம்மையும் ஆட்கொண்டிருக்கிறது அப்படின்னு நினைச்சு இந்த நூலை எழுதிய ஆசிரியர் பெருமகனாரை நினைத்து, தெய்வ சேக்கிழார் பெருமானை நினைத்து, பெருமான் தெய்வ சேக்கிழார் மட்டும் இல்லைன்னா இந்த அருள் வரலாறுலாம் நம்ம எங்க ஒரு பாட்டுல போய் தெரிஞ்சுக்கிறது? நமக்கு இத்தனை பாட்டு சொல்லியே நமக்கு வரலாறு கேட்டா தெரியல. அப்போ ஓரடிய சுந்தரமூர்த்தி நாயனார் சொன்னதை நம்மால் எப்படி விளங்கி கொள்ள முடியும்? ஒரு பாடல்ல நம்பியாண்டார் நம்பிகள் சொன்னதை எப்படி நம்மால் விளங்கி கொள்ள முடியும்? அதனால விரிநூல் வேண்டும் என்று இறைவன் தெய்வ சேக்கிழார் பெருமானை தேர்ந்தெடுத்து நமக்கெல்லாம் அவர் வாழ்ந்த காலம் என்ன, அவ்வளவு காலம் கழித்து இன்னைக்கும் இந்த ஞான நூலை நாம் எல்லாம் போற்றி வழிபாடு செய்கிற அளவுக்கு பெரும் சிறப்புடைய நூலாக ஆக்கி தந்திருக்கின்றார். அந்த தெய்வ சேக்கிழார் பெருமானை நினைந்து போற்றணும். நாங்கள் எங்களுடைய இல்லத்தில் தினந்தோறும் வழிபாட்டில் தெய்வ சேக்கிழார் பெருமானை வைத்து சிறிய திருமேனியாக வைத்து வழிபாடு செய்து நமக்கு கொஞ்சமாவது அந்த நன்றி இருக்கணும். அதுக்கு முன்னாலே இருந்திருக்கணும். அப்பெல்லாம் பெருசாக இல்லை. ஏன் இப்போ அப்படின்னு சொன்னால், இதை நாம் படிப்பதோடு இல்லாமல் மற்றவர்களுக்கும் சொல்லுவதனால நாம் இன்னும் அவரிடத்தில் அருளை நிறைய பெற வேண்டும் என்பதற்காக எப்போ இங்கே வகுப்புக்கு வந்தோமோ, எப்போ வந்தோம், 2 வருஷம் ஆயிடுச்சு. இங்கே வந்தபோது வந்த ஒரே மாதத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய திருமேனியை செய்ய சொல்லி அப்புறம் திருமேனியை வைத்து வழிபாடு செய்து வரக்கூடிய பெரும் கருணை இந்த நூலை தொட்டதனால. இதற்கு காரணம் எங்களுடைய ஞானாசிரியர் மகனார் ஜானகிராம் ஐயா. எத்தனையோ காலம் பல இடையூறுகளுக்கு இடையில அவர் இந்த பணியை தொடர்ந்து செய்து வந்து கொண்டிருக்கிறார். அவரால் இந்த நூலை நாங்கள் அடையாளம் காட்டப்பட்டு அவருடைய கருணையோட அவருடைய அனுமதியோடு இன்றைக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய திருவடிக்கெல்லாம் என்னால் என்ன பணி செய்து விட முடியும், அப்படியெல்லாம் அந்த ஞானத்தை எங்களுக்கு வழங்கிய அவருடைய திருவடிகளை நீள நினைந்து அப்படி அந்த நன்றி உணர்வோட நாம் இந்த பணியை செய்தால்தான் இதனுடைய பயனை அடைய முடியும். அப்படி இல்லைன்னா அதை அடைய முடியாது. அவரிடத்துல நன்றி பாராட்டாம, அவரை நினைக்காமல், அவரை சொல்லாமல் நாம் இந்த பணி செய்தோம்னா நம்மால் என்ன செய்ய முடியாது? இந்த நிலையை, பிறவி பிணியை நம்மால் நீக்கிக் கொள்ள முடியாது. அப்படி இந்த பூளை பூ போல உடனே நீங்கி போகின்ற பிறப்பு இது. பிறவி பிணிப்பு ஒழிய போவாராய் பாலை பூங்கமுகு உடுத்த பழம்பதியின் நின்றும் போய். அங்கே முதல் பாடலில் சொன்னார் இல்லையா, ஆதனூரை சொல்லும்போது அந்த தெங்கு இப்போ கமுகு போன்ற இடங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த பாலை இருக்கக்கூடிய பழம்பதியில் நின்று வாழை போத்து எழும் பழனம் சூழ் தில்லை மருங்கு அணைவார். அப்படியே வயல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய சிறப்புமிக்க திருத்தில்லை நகரத்திற்கு அருகிலே வந்து சேருகின்றார் நம்முடைய நந்தனார் என்று காட்டுகின்றார். அடுத்து 23வது பாடல். செல்கின்ற பொழுது அந்த திரு எல்லை பணிந்து எழுந்து பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும் புகையும் மல்கு பெரும் கிடைவோதும் மடங்கள் நெருங்கினவும் கண்டு அல்கும் தம் குளம் நினைந்தே அஞ்சி அணைந்திலர் நின்றார். செல்கின்ற பொழுது அப்படியே அந்த நகரத்திற்கு, திருத்தில்லை நகரத்திற்கு பக்கத்தில் போறார். அப்படி போகின்ற போது திரு எல்லை பணிந்து எழுந்து அப்படியே அந்த எல்லையில் வந்து வணங்கி அப்படியே போகிறார். போகும்போது ஏன்னா அங்கே கொஞ்சம் அப்படியே தூரத்திலேயே தெரியுது, பல்கும் செந்தி வளர்த்த பயில் வேள்வி எழும் புகையும். அப்படியே அங்கே அந்தணர்கள்லாம் வேள்வி வளர்த்து கொண்டு அந்த புகை மேலெழும்புகின்றி அப்படியே காட்டுறார். இந்த தூரத்திலிருந்து பார்க்கும்போது அந்த புகை, யாக புகையெல்லாம் எழும்பி நிற்கக்கூடிய அந்த காட்சியை காட்டுகின்றார், பார்க்கிறார். பார்த்த உடனே அடுத்து
மல்கு பெரும் கிடை ஓதும் மடங்கள் நெருங்கினவும் கண்டு. இப்போ என்னன்னா மறை சிறுவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த பாடசாலை வேத பாடசாலையில் அவங்கெல்லாம் பயிற்சி பண்ணுவாங்க. அப்போ தொடர்ந்து அதை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா வேதத்திற்கு எழுதாக்கிழவின் பேர். அதை எழுதி வைக்கிற மரபு இல்லை. இப்போ நமக்கு திருமுறைகள்லாம் ஓலைச்சுவடியில் எழுதி வைக்கிறாங்க, செப்பேடுகள் வச்சுருக்காங்க. இப்போ கூட நமக்கு தருமபுரம் அந்த திருப்பணி செய்யும்போது, தருமபுர ஆதீனம் சீர்காழி பதியில் திருப்பணி செய்யும்போது அந்த செப்பேடுகள்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ என்ன செய்கிறார்கள், அப்படி நமக்கு எழுதி வைக்கிற மரபு ஓலைச்சுவடிகளில், செப்பேடுகளில். ஏன்னா ஓலை ஒரு காலத்தில் அரிச்சு போயிடும், செப்பேடுகள் என்றைக்கும் நிலைத்து இருக்கும். அதனால் அதில் திருமுறையை எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்னும் வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள்லாம் பொன்னேடுகளில் எழுதி வைத்திருப்பாங்க. பொன்னேட்டில் பொறிக்கப்பட வேண்டிய எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி நம்முடைய திருமுறைகளை எல்லாம் பொன்னேட்டில் அப்படியே பொன்னாளாகிய தகட்டில் அது என்றைக்கும் அழியாமல் வைத்திருக்கணும். அப்படிப்பட்ட சிறப்புடைய அந்த திருமுறைகள் நம்மளது எழுது மறைன்னு நம்முடைய திருமுறைகளுக்கு பேர். வேதங்களுக்கு எழுதா கிளவின் பேர். அதை என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், மறந்து போயிடும். ஏன் தொடர்ந்து பாடம் பண்ணணும், ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்தோம்னா தான். முன்ன அந்த பாடலில் பார்த்தோம் இல்லையா, கொடுமுடி பதிகத்தில் நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே. அப்போ தன்னை மறந்த போதும் நமச்சிவாயன்னு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அப்போ நினைவு இருக்கும் போது நமச்சிவாயம் நமச்சிவாயம் சொன்னாதான், நினைவில்லாத போது அப்போ சொல்ல முடியும் அப்படிங்கிறத காட்டுறார். அந்த மாதிரி அவங்க தொடர்ந்து அதை ஓதிக்கொண்டே இருப்பாங்களா வேத பாடசாலையில். அப்படி பாடசாலையில் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த மடங்கள் நெருங்கினவும் கண்டு அழுகும் தம் குளம் நினைந்தே அஞ்சி அணைந்தலர் நின்றார். போன உடனே வேகமாக இங்கிருந்து கிளம்பிட்டார். ஆதனூர்லேருந்து கிளம்பி திருத்தில்லைக்கு போயிட்டார். அங்கே போன உடனே தூரத்திலேயே என்ன ஆகுது, இவ்வளவு வேதங்கள்லாம் ஓதக்கூடிய இந்த இடங்களுக்குள்ளே நாம் நுழையணுமா போகணுமா அப்படின்னு நினைத்து என்ன செய்கிறார், அப்படியே அங்கேயே நின்றுறார் கொஞ்சம் தூரத்திலேயே. அடுத்த பாடல். நின்றவர் அங்கு எய்தறிய பெருமையினை நினைப்பார், முன் சென்று இவையும் கடந்து ஊர் சூளையில் திருவாயிலை புக்கால், குன்றனைய மாளிகையில் தொல்லும் குளவும் வேதிகைகள், ஒன்றிய 3000 அங்கு உள என்பார் ஆகுதிகள். நின்றவர் அங்கு எய்தறிய பெருமையினை நினைப்பார். ஒரு சிறப்புடைய இடம், இதுக்குள்ள நம்ம நுழையணுமா அப்படின்னு அதை நினைச்சு பார்க்கிறார். முன் சென்று இவையும் கடந்து, அப்படியே கடந்து போனா ஊர் சூளையில் திருவாயிலை புக்கால், குன்றனைய மாளிகை, அப்படியே பெரிய பெரிய குன்றுகள் போல அங்கே மாளிகைகள் இருக்கும். அதில் மாளிகைகள் தொறும் குளவும் வேதிகைகள், அங்கே மாளிகையில் வேதிகை இருக்கும். வேதிகை அப்படின்னு சொன்னால் இறைவனை அர்ச்சிக்கக்கூடிய இடம். நம்ம போய் கும்பாபிஷேகத்தில் பார்த்தோம்னா ஒரு பச்சை செங்கல்லால் செம்மண் வைத்து ஒரு மேடை கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வேதிகை. அதில் தான் இறைவனை கலசம் வச்சு அர்ச்சிக்கக்கூடிய இடம் அந்த வேதிகை. வேதிகைகள் ஒன்றிய 3000 அங்கு உள என்பார் ஆகுதிகள். அடுத்து ஆகுதிகள் நிறைய கொடுப்பாங்க. நிறைவாக அந்த பூர்ணாகுதி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. பட்டு துணியில் உள்ள சில பொருட்கள் எல்லாம் வைத்து அதை ஒன்றாக கட்டி அந்த பூர்ணாகுதி, இறைவனுக்கு பூர்ணாகுதி கொடுக்கல். இந்த மாதிரி 3000 தான். ஏன்னா 3000 அந்தணர்கள் இருக்கிறதுனால, தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் இருக்கிறதுனால அங்கே 3000 வேதிகைகளும் 3000 அந்த யாக குண்டங்களும் இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கிறார். இப்பரிசாயிருக்க எனக்கு எய்தல் அரிது என்று அஞ்சு, அப்பதியின் மதில் புறத்தின் ஆராத பெரும் காதல் ஒப்பரிதாய் வளர்ந்து ஓங்க, உள்வுருகி கைதொழுதே செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கின்றார். இப்படிப்பட்ட இடத்துல நான் எப்படி உள்ளே செல்வது, இப்பரிசாய் இருக்க எனக்கு எய்தல் அரிது, எப்படி நான் உள்ள நுழைகிறது என்று அஞ்சி, அப்பதியின் மதில் புறத்தின், அப்படியே கிட்ட நெருங்கி மதில் புறத்துக்கு போயிட்டார். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தை சுற்றியே மதில் இருக்கும், அதை தாண்டி தான்
உள்ளே நுழைந்து போகணும். அப்போ அந்த மதில் புறத்தில் நிற்கிறார். ஆறாத பெருங்காதல் ஒப்பரிதாய் வளர்ந்து ஓங்க, அப்படியே அவருக்கு பெருமான் மேல் கொண்ட அந்த அன்பு பெருகி வளர்ந்து நிற்க, உள் உருகி, திரும்ப என்ன உள்ளத்தை உருகி நிற்கக்கூடிய அவர் நாம் இப்படி உள்ள நுழைந்து போக முடியாதே என நினைந்து கை தொழுதே, அப்படியே கையை மேலே அப்படியே குவித்து கொண்டு செப்பரிய திரு எல்லை வளம் கொண்டு செல்கின்றார். அந்த தில்லை நகரத்துக்குள்ளேயே நுழையாம அப்படியே புறப்பட்டு அந்த நகரத்தையே வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இவ்வன்மை இரவு பகல் வலம் செய்து அங்கு எய்தறிய அவ்வண்ணம் நினைந்து அழிந்த அடித்தொண்டர் அயர்வெய்தி மைவண்ண திருமிடற்றார் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம் என நினைந்தே ஏசரவினோடும் துயில்வார். அப்போ என்ன சிந்தித்து கொண்டே இருக்கிறார்னா, இப்படி அந்த திருத்தில்லையை வலம் வந்து கொண்டே இருக்கிறார். அப்படி வலம் வந்து அங்கு எய்தறிய இரவு பகல் வலம் செய்து, இரவு பகலா அந்த தில்லை நகரத்தை வலம் வரார். அப்படின்னு கிரிவலம் இல்லையா, அண்ணாமலையா 14 சுற்றுற மாதிரி அந்த நகரத்தையே அந்தனார் அப்படியே சுற்றி வரார். அங்கு எய்தறிய அவ்வண்ணம் நினைந்து, ஐயோ எப்படி நாம உள்ள போறது அப்படின்னு நினைத்து அழிந்த அடித்தொண்டர் அயர்வெய்தி, அப்படியே அந்த நினைந்து அப்படியே எப்படி உள்ள போறது அப்படின்னு சிந்தித்து அப்படியே ஒரு அயற்சி வர, மைவண்ண திருமிடற்றார் மன்றில் நடம் கும்பிடுவது எவ்வண்ணம், நீலகண்டத்தை உடைய அந்த பெருமான் நடம், அந்த திருநடத்தை எப்படி அந்த திருமன்றிலே திருநடம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய பெருமானை கும்பிடுவது எவ்வண்ணம், எப்படி போய் நான் அவரை தரிசிப்பேன் என்று நினைந்து ஏசரவினோடும் துயில்வார். அப்படியே அதை நினைச்சுக்கிட்டு அப்படின்னு சிந்தித்து கொண்டே அப்படியே அந்த அயற்சியில் அப்படியே உறங்குறார். இன்னல் தரும் கிழி பிறவி இது தடை என்றே துயில்வார். அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தமெல்லாம் தீர்ப்பதற்கு முன் அணைந்து கனவின் கண் முறுவலோடும் அருள் செய்வார். இப்போ என்ன நினைத்து கொண்டே நம்முடைய நந்தனார் அப்படியே அந்த அயற்சியில் உறங்கி போகிறார்னா, இன்னல் தரும் இழி பிறவி இது தடை, இந்த பிறவி, இந்த இழிந்த பிறப்புத்தானே நம்ம அந்த நகரத்துக்குள்ள நுழையிறதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு யாரும் தடை சொல்லலை. ஆனால் இவரால் நினைந்து கொள்கிறார். இப்போ ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை இருந்தால் எல்லா ஊர்லேயும் அப்படி தான் இருக்குன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அங்கேயே இருந்து அவர் தடையாக போய்விட்டதே அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி உறங்கி கொண்டிருக்கக்கூடியவரை அந்நிலைமை அம்பலத்துள் ஆடுவார் அறிந்து அருளி, இதை பெருமான் தெரிந்து கொள்கிறாராம். இவர் உள்ளத்துல நினைக்கிறார், நினைத்ததை பெருமான் அறிந்து அருளி, உள்ள அம்பலத்திலே ஆடுகின்ற அந்த ஆனந்த கூத்தப்பிரான் அறிந்து என்ன செய்கிறாரா, மண்ணு திருத்தொண்டர் அவர் வருத்தம் எல்லாம் தீர்ப்பதற்கு, அவருடைய வருத்தம் என்ன, நம்ம சாமியை பார்க்கறதுக்கு முடியல, இந்த பிறவி தடையாக, இந்த இழிப்பிறவி தடையாக இருக்கிறது அப்படின்னு நினைச்சு இருக்கக்கூடிய அவருடைய வருத்தத்தை தீர்ப்பதற்கு முன்னணைந்து கனவின் கண் முறுவலோடும் அருள் செய்வார். பெருமான் அந்த புன்முறுவலோட நம்ம தில்லையில் இருக்கக்கூடிய பெருமானை பார்த்தோம்னா அப்படியே நம்ம நாவுக்கரசர் பாடுவார் இல்லையா, குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிக்கும். பெருமான் அப்படியே புன்னகையோட இருக்கிற அந்த சிறு புன்னகை, குறுநகை புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெருமான் அப்படியே வராராம். முறுவலோடும் அருள் செய்வார், அப்படியே சிரி கொண்டு வரார். வந்து கனவுல சொல்றார் பாருங்க, விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்து சாமியை நினைச்சிட்டு இருக்கிற நந்தனாருக்கு சாமி கனவுல தான் போறார். அப்ப அட்லீஸ்ட் நமக்கு கனவுலையாவது சாமி வரணும்னா நினைச்சுக்கிட்டே படக்கூடாது. எத்தனை வயசுல?
அவரு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே சாமியை நினைச்சாரு. அவருக்கே இத்தனை வயசு கழிச்சுதான் சாமி கனவுல வராரு. அப்ப நாம எப்ப வழிபாட்டுக்குள்ள எத்தனை வயசுல நுழைஞ்சதும் அவங்கவுங்கள கேட்டுக்கங்க. அவங்க எத்தனை வயசுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறோம், அப்ப இன்னும் எத்தனை ஆண்டு காலம் அவரை நினைத்து பணி செய்தா கனவுல நமக்கு வருவார் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கணும். அப்ப அந்த கனவுல வந்து சொல்றார், இப்பிறவி போய் நீங்க, எந்த பிறவி? இவர் எழி பிறவின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பிறவி போய் நீங்க, எரியின் இடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன்னணைவாய் என்ன மொழிந்து அப்பரிசே தில்லைவாழ் அந்தனர்க்கும் எரியமைக்க மெய்ப்பொருளானார் அருளி அம்பலத்தே மேவினார். சாமி வந்து கனவுல சொல்லிட்டு போறார். என்ன சொல்றார்? இப்பிறவி போய் நீங்க எரியினிடை நீ மூழ்கி முப்புரி நூல் மார்பருடன் முன்னடைவாய். அப்ப அந்த முப்புரி நூல் என்று சொல்லக்கூடிய பூநூல் அணிந்திருக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 பேர் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு முன் நீ அடைவாய். அவர்களுக்கு முன்னால நீ இருந்து இந்த தில்லையை தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு கனவுல பெருமான் நந்தனாருக்கு அருள் செய்து என்ன மொழிந்து அப்பரிசே தில்லைவாழ் அந்தனர்க்கும் எரியமைக்க. இத அப்படியே யார்கிட்ட சொல்றார்? தில்லைவாழ் அந்தணர்கள்ட்டையும் சொல்றார். இப்படி நந்தனார் வந்திருக்கிறார், நகரத்தினுடைய எல்லையில இருக்கிறார், அவரை அந்த எரியினிடை மூழ்கி நீங்க வந்து திரும்ப உள்ள மன்றுக்கு திருமன்றத்தை வந்து தரிசனம் பண்ண வைக்கணும்னு சொல்லி அவர்களிடத்துல சொல்லி மெய்ப்பொருளானார் அருளி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கனவுல சொல்லி அருளி அம்பலத்தையே மேவினார். உடனே அவருடைய இந்த பொன்னம்பலத்திற்கு பெருமான் வந்து சேருகின்றார் அப்படின்னு கேட்கிறார். பாருங்க, இதே மாதிரி ஒரு காட்சி முன்னால பார்த்தோம். சாமி ஒருத்தருக்கு கனவுல சொல்லி அதை போய் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லியிருப்பார். எங்க நினைவு இருக்கா? கண்ணப்பர். சிவகோசிரியர் ஒருத்தர் கனவுல மட்டும்தானே சாமி சொன்னார், ஒரு ஊருக்கே சொன்னார். யாருக்கு? எந்த ஊர்ல? திருவாரூருக்கு வரும்போது எல்லார் கனவுலையும் போய் சொல்லி சுந்தரரை வரவேற்க தயாராகுங்கள் அப்படின்னு சொன்னார். அது ஒரு முறை. அப்புறம் நடத்தின சிலபஸ் தான். நாங்கள் நடத்தாத சிலபஸ்ல இருந்து கேட்கறதே இல்லை. ஏன்னா நடத்துனதுல இருந்து கேட்டாலே பதில் வாங்குறது பெருசா இருக்கு. மூர்த்தி நாயனாருக்கு அவருக்கு தான் கனவுல சொன்னார், ஊர்ல இருக்கிறவங்க யாருக்கும் சொல்லலை. சொல்லிட்டாங்க, சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கனவுல அருள் செய்கிறார். அடுத்து திரும்பவும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு பறவைநாச்சியாரை திருமணம் செய்து வைக்கும் போதும் அவங்க 2 பேருக்கும் சொன்னது இல்லாம திருவாரூர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லி அவங்களுடைய திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு 2வது முறை எங்க திருவாரூர்ல சொல்றாரு. அப்புறம் பின்னால என்ன எங்கெங்கெல்லாம் சொல்றாருன்னு பார்ப்போம். என்னங்கம்மா? ஆமா, சங்கிலியா பின்னால வரும்போது சங்கிலியாருக்கும் சொல்லுவார். இப்படி நிறைய இடங்கள்ல பெருமான் அப்படி அருள் செய்திருக்கிறார். அந்த காட்சிகளை நினைந்து இங்க போய் 3000 வரைக்கும் சொல்லியிருக்கிறார். அடுத்த பாடல்ல பாருங்க, தம் பெருமான் பணி கேட்ட தவமறையோர் எல்லோரும் அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் ஈண்டி எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்று ஏத்தி தம் பரிவு பெருக வரும் திருத்தொண்டர்வால் சார்ந்தார். இப்ப நாம என்ன செய்யறோம் இன்னைக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு ஏதாவது ஒரு சொல்லணும்னா சொல்லிட்டேன், நீங்க உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லிடுங்க. எப்படி? நான் உனக்கு சொல்லிட்டேன், நீ உனக்கு பக்கத்துல இருக்கிறவங்க அல்லது உனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் நீங்க தகவல் சொல்லிடுங்கன்னு சொல்ற. அப்படி சாமி சொல்லலையா? தில்லைவாழ் அந்தனர் ஒருத்தர்கிட்ட போய் சொல்லி நீ போய் மீதி இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லலையா? 3000 பேருக்கும் போய் அவையே சொல்லிருங்க. தம் பெருமான் பணி கேட்ட தவமறையோர் எல்லாரும், அப்படியே எல்லாத்துக்கும் கனவுல போய் சொல்லியிருக்கார். உடனே எல்லாம் திட்டு எழுந்திருச்சு காலையில 3000 பேரும் சாமி முன்னால வந்துட்டாங்களாம்.
அம்பலவர் திருவாயில் முன்பு அச்சமுடன் ஈண்டி. சாமி இப்படி எனக்கு கனவுல சொன்னாரு, உனக்கு சொன்னாரா அப்படின்னு 3000 பேரும் திடீர் வந்து எல்லாம் சாமி முன்னால் நின்று கேட்டுக்கிறாங்களாம். எம்பெருமான் அருள் செய்த பணி செய்வோம் என்று ஏத்தி. பெருமான் நமக்கெல்லாம் கனவுல இப்படி அருள் செய்திருக்கின்றார். என்ன அருள் செய்தார்? நந்தனார்னு ஒரு தொண்டர் நகரத்திற்கு வெளியில் இருக்கிறார். அவரை போய் பார்த்து அவர் அக்னி குண்டத்தில் இறங்க வச்சு அவரை திரும்ப நீங்க இங்க தில்லை கோயிலுக்குள்ள அழைச்சிட்டு வந்து தரிசனம் பண்ண வைக்கணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அந்த பணியை செய்வோம் என்று ஏத்தி தம் பரிவு பெருக வரும் திருத்தொண்டர்வால் சார்ந்தார். என்ன ஒரு எண்ணம் அவருக்கு! பெருமான ஆனந்த புத்த புராண பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் எவ்வளவு வலிமை உடையதாக இருந்தா சாமியே போய் 3000 பேர் கனவுல சொல்லி 3000 பேரையும் கூட்டிட்டு வந்து இவரை கூட்டிட்டு போக வைப்பார். அதனாலதான் பெருமானை எப்போதும் நினைந்து கொண்டே இருங்கன்னு சொல்றது. அந்த நினைவு ஒரு காலத்துல சாமிய நம்ம இடத்துல அழைத்து கொண்டு வந்து சேர்க்கும். சாமி நம்மளை கூப்பிட்டுக்குவார், பாப்பா அப்படின்னு சொல்லி. அதையும் நான் சொல்லுவார், பலகால இவன் எனை பல்நாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. சாமி இவன் பலகாலம் என்னை கூப்பிட்டே இருக்கிறான்ப்பா, அதனால இவனுக்கு போய் காட்சி கொடுப்போம் அப்படின்னு ஒரு நாள் வந்து காட்சி கொடுத்தாராம். இவன் என்னை பன்னாள் அழைப்பொழியான் என்று எதிர்ப்படுமே. பலகாலம் அப்படி கூப்பிட்டாதான் சாமி நமக்கு அப்படி அவருடைய எண்ணம், அந்த நினைவு அவ்வளவு வலிமை உடையதாக இருந்திருக்கு. அவ்வளவு அன்பு அவருக்கு, நந்தனாருக்கு சிவபெருமான். உடனே அவர் கூட்டிட்டு வரதுக்காக இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. 30வது பாட்டில் பாருங்க, ஐயரே ஐயரேன்னு யார் கூப்பிடுறாங்க? நந்தனாரை தில்லைவாழ் 3000 ஐயரேன்னு நந்தனாரை கூப்பிடுறாங்க. ஐயரே அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி என விளம்ப நையும் மனத்திருத்தொண்டர் நான் உய்ந்தேன் எனத் தொழுதார். தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி மொழிந்தார். அப்படியே 3000 பேரும் வந்து நந்தனாரை பார்த்து ஐயரே அப்படின்னு சொல்லி, அம்பலவர் அருளால் இப்பொழுது அணைந்தோம், சாமியினுடைய அருள் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சது, அதனால உடனே நாங்க வந்தோம். வெய்ய அழல் அமைத்து உமக்கு தர வேண்டி. எதுக்காக வந்தோம்னா, இங்கே அக்னி வளர்த்து தர சொல்லி இறைவன் உத்தரவிட்டிருக்கிறார், அதற்காக நாங்க வந்தோம்னு சொல்ல, நையும் மன திருத்தொண்டர் நான் உய்ந்தேன் என தொழுதார். அப்போ இந்த பிறவி இழி பிறவின் நினைத்து நினைத்து வருந்தி கொண்டிருந்த அந்த தொண்டர் என்ன செய்தார்? இப்ப நந்தனார் நான் உய்ந்தேன் என தொழுதார், நான் உய்வடைந்தேன் என்று பெருமானுடைய பெரும் கருணையை நினைந்து நிற்கிறார். இதுதாங்க அருளாளர்களுடைய இயல்பு. நான் இவ்வளவு காலம் பணி செய்ததுக்கு சாமி எனக்கு இந்த வரம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு நினைக்கல. என்ன சொல்றாருங்க? நான் உய்ந்தேன் என தொழுதார். இறைவனுடைய கருணை நம்ம எந்த உயரத்திற்கு கொண்டு போய் வச்சாலும் அப்பவும் அது யாருடைய கருணைங்கிற நினைவு நமக்கு இருக்கணும். அது சிவபெருமானுடைய கருணை, இறைவனுடைய கருணை. அது நினைச்சா என்னவா மாத்திரும், உடனே அங்கிருந்து இங்க கீழே. அதனால அந்த கருணையை நன்றியோடு நினைந்து நிற்கிறார். உடனே தெய்வமறை முனிவர்களும் தீ அமைத்தபடி மொழிந்தார். இந்த அக்னி குண்டம் உருவாக்கிட்டோம் சாமி அப்படின்னு சொல்லி வந்து நந்தனாரிடத்தே சொல்லுகிறார்கள். மறையவர்கள் மொழிந்ததற்பின் தென் திசையின் மதில் புறத்து பிறை உறிஞ்சும் திருவாயில் முன்னாக பிஞ்சகர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்த குழி எய்தி இறையவர்தால் மனம் கொண்டே எரிசூழ வளம் கொண்டார். அப்படி மறையவர்கள்லாம் வந்து இங்கே நாங்கள் அக்னி குண்டத்தை தயார் செய்து விட்டோம்னு சொன்ன உடனே அந்த தென் திசை மதிலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு திருவாயில்ல பிறை உறிஞ்சும் திருவாயில் முன்னாக
பிஞ்சகர்தம் நிறையருளால் மறையவர்கள் நெருப்பமைத்த குழி எய்தி அங்கே அந்த அக்னி குண்டத்திற்கு வந்து இறையவர்தால் மனம் கொண்டே எரிசூழ வளம் கொண்டார். அப்படி இறைவனுடைய திருவடியை நினைந்து கொண்டு இறைவன் எத்தனை பெரிய கருணையை நமக்கு செய்திருக்கின்றான் என்று நினைந்து அப்படியே அந்த குண்டத்தை வலம் வருகிறார். எரிசூழ வலம் கொண்டார். அடுத்த பாடல் பாருங்க. கை தொழுது நடமாடும் கடல் புண்ணியழல் புக்கார் எய்திய அப்பொழுதின் கண் எரியின் கண் இம்மாய பொய்தகையும் உருவொழித்து புண்ணிய மாமுனி வடிவாய் மெய்திகள் வெண்ணூல் விளங்க வேணி முடி கொண்டு எழுந்தார். என்ன செய்தார்? அப்படியே கை தொழுது கொண்டு அப்படியே நடமாடும் கடல் உண்ணி அந்த ஆனந்த கூத்தப்புரானுடைய திருவடியை நினைத்து கொண்டே அழல் புக்கார் நெருப்பினுள்ளே நுழைகிறார் நம்முடைய நந்தனார். எய்திய அப்பொழுதின் கண் அப்படியே உள்ள நுழைந்த உடனேயே எரியின் கண் நெருப்புல இம்மாய பொய் தகையும் உருவொழித்து இந்த இழிபிறவின்னு சொன்னார் இல்லையா, அந்த உடம்பு நீங்கி புண்ணிய மாமுனி வடிவாய் அப்படியே ஒரு பெரிய முனிவர் வடிவத்துல மெய்திகள் வெண்ணூல் விளங்க உப்புடி நூல் பூநூல் விளங்க வேணி முடி கொண்டு செடாமுடி தரித்து ஒரு முனிவர் வடிவத்துல அப்படியே எழுந்து வருகிறார். அடுத்த பாட்டில் காட்ட பாருங்க. செந்தி மேல் எழும் பொழுது செம்மலர் மேல் வந்து எழுந்த அந்தணன்கோள் தோன்றினார். அந்தர துந்துவிநாதம் வந்து எழுந்தது இருபு செம்பில் வானவர்கள் மகிழ்ந்து ஆர்த்து பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாரிகள் பொழிந்தார். செந்தி மேல் எழும்பொழுது அப்படியே அந்த நெருப்பு குண்டத்தில் இருந்து நந்தனார் திரும்ப இப்ப முனிவராக எழுந்து வரும்போது எப்படி இருக்கிறாராம்? செம்மலர் மேல் வந்தெழுந்த அந்தணன் போல் தோன்றினார். அப்படியே தாமரை மலர் மேல இருக்கிற பிரம்மாவை போல பிரம்மனை போல் இருந்தாராம். அந்தணருக்கெல்லாம் முதல் அந்தனராக இருப்பது பிரம்மாதான். அதனால அவர்களில் மேம்பட்ட நிலை அந்தணர் போல் தோன்றினார். அந்தர துந்துபிநாதம் வந்து எழுந்தது இரு சிம்பில். அந்த வான துந்துபி யாரும் இசைக்காமலே மங்கள நிகழ்வு நடக்கும்போது இசைக்கக்கூடிய அந்த துந்துபி தானே முழங்கியது. வானவர்கள் மகிழ்ந்து ஆர்த்து தேவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு அப்படியே என்று சொல்லிக்கொண்டு பைந்துணர் மந்தாரத்தின் பனிமலர் மாரிகள் பொழிந்தார். இந்த மந்தாரனர் என்று சொல்லக்கூடிய அந்த மலர் எல்லாம் அந்தனார் சொரிந்து அவர்கள் அப்படியே மலை மாறி அந்த மலரை அவர் மேல் தூவினார்கள் அப்படின்னு அங்க தெய்வ சேக்கிழார் பெருமான் கற்றார். திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கை தொழுதார். பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிபயின்றார். அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க வருகின்றார். திருநாளை போவாராம் மறைமுனிவர். திருவுடைய தில்லைவாழ் அந்தணர்கள் கைதொழுதார். தில்லைவாழ் அந்தணர்கள் ஆனந்த கூத்தப்புரான் யாரை வணங்க மாட்டாங்க, அவர்கள் எல்லாம் கைதொழுகிறார்களாம். அடுத்து பரவரிய தொண்டர்களும் பணிந்து மனம் கழிபயின்றார். அருகில் இருக்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்கள் எல்லாம் இவரை பணிந்து மனதிலே மகிழ்ச்சி அடைகிறார்களாம். ஒரு அடியாருக்கு ஒரு பெருமை கிடைத்தா மற்ற அடியார்களுக்கெல்லாம் என்ன வரணும்? மனத்துல மகிழ்ச்சி வரணும். வந்தாதான் அடியார். பொறாம வந்துச்சுன்னா அவர் அடியார். அடியார்னா ஒரு ரவுடி 2 ரவுடி இருக்குதாங்க. இந்த ரவுடிக்கு பிஸ்னஸ் நல்லா நடக்குது, அவனுக்கு நடக்கலன்னா அவனுக்கு என்ன வரும்? பொறாம வரும். எப்படா இவனை போட்டு தரலான்னு இருப்பான். அப்போ அப்படியே வந்தால் நீங்களும் அடியாள் தான். அப்போ அவருக்கு அது கிடைச்சதுன்னா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்தாதான் அடியார். மகிழ்ச்சி வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அடியார். அப்போ என்ன செய்கிறார்கள்? அங்கிருந்த தொண்டர்கள் அடியார்களுக்கெல்லாம் ஏடா பெருமானுடைய கருணையால இப்படி ஒரு பெருந்தொண்டர் உருவாகி இருக்கிறாரே அப்படின்னு அவர்களுக்கெல்லாம் பெரும் மகிழ்ச்சியாம். அந்த மகிழ்ச்சி பொங்க
அப்படியே அவர்களும் பணிந்து வணங்குற. மகிழ்ச்சி போனா என்ன வரும்? மகிழ்ச்சி. பல பேர் மகிழ்ச்சி ஆயிடுச்சுன்னா, நான் தான் பெரியவன், நீ இப்போதான் புதுசா வந்திருக்கிற, அதனால தம்பி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லலை. அவர்களும் பணிகிறார்கள். பின்னால் திருநாவுக்கரசருடைய வரலாறு பார்க்கும்போது மிக விரிவாக அந்த செய்தியை தெய்வ சேக்கிழார் பெருமான் காட்டுவார். அப்ப என்ன செய்கிறோம்? அந்த அன்பு மிகுதியில அடியார்கள் எல்லாம் பணிந்து வணங்குகிறார்களாம். அப்படியெல்லாம் பணிந்து அவர்கள் மனமகிழ்ச்சி அடையும்படியாக அங்கிருந்து அருமறை சூழ் திருமன்றில் ஆடுகின்ற கடல் வணங்க. இப்ப பெருமானுடைய திருவடியை வணங்க வேண்டும், ஆனந்த கூத்தப்புரானுடைய திருவடியை வணங்க வேண்டும் என்று வருகின்றார் திருநாளை போவாராம் மறைமுனிவர். அப்போ இதுவரைக்கும் நந்தனாராக இருந்தவர் நாளை போவேன்னு சொல்லி அந்த அக்னியிலே இறைவனுடைய அருளால் மறையவர் உருவாக்கி கொடுத்த அந்த சிவாக்கினியிலே நுழைந்து வெளியே வந்தபோது திருநாளை போவார் என்று சொல்லக்கூடிய ஒரு மறைமுனிவராக வந்து தோன்றினார் என்று இந்த பாடலில் நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்த பாடல். தில்லை வாழந்தனரும் உடன் சென்று எய்தி கொல்லை மான்மரி கரத்தார் கோபுரத்தை தொழுது இறைஞ்சி ஒல்லை போய் உட்புகுந்தார் உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரால். அப்படியே என்ன இது, தில்லைவாழ் அந்தணர்கள்லாம் சேர்ந்து அப்படியே அவரை கூட்டிட்டு போறாங்களாம். அந்த தில்லைக்குள்ள அப்படியே கூட்டிட்டு போறாங்க. போன உடனே கொல்லை மான் மரி கரத்தார், மானை கையிலே ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான், கோபுரத்தை தொழுது இறைஞ்சி அப்படியே அந்த கோபுரத்தை பார்த்து அப்படியே வணங்கி பாருங்க. இத்தனை காலமா என்ன பண்ணிட்டு இருந்தார்? வெளியவே நின்று கோபுரத்தை விழுந்து வணங்கி கும்பிட்டவர் இப்ப உள்ள போறப்போ என்ன செய்யக்கூடாது? பழச மறக்கக்கூடாது, விழுந்து வணங்கி. அதுவும் இல்லாம அந்த கோபுரத்திற்கு பேர் அதுவும் இறைவனுடைய திருவடிவம் தான். கோபுரத்திற்கு ஸ்தூலலிங்கம் பேர். வெளியில சிவலிங்கமே கோபுரமாக இருக்கு, அதுக்கு பேர் ஸ்தூலலிங்கம்னு பேர், சிவாலய கோபுரம். அதனாலதான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். சிவபெருமான் வீட்டிருக்கின்ற திருமேனிகள்ல ஒன்று நினைத்து அந்த கோபுரத்தை விழுந்து வணங்கி அதற்கு அடுத்து அப்படியே உள்ள போறார். ஒல்லை போய் உட்புகுந்தார். கேட்டு போட்டு நிறுத்தி வச்சோன்னா ஓப்பன் பண்ணா எப்படி பறந்துட்டு போவாங்க, எதிரில் எவன் வர்றான், வர்றதுக்கு வழி இருக்குதா இல்லையான்னு ரயில்வே கேட்ல எல்லாம் பார்த்தோம்னா 2 பக்கமும் முட்டிட்டு வருவாங்க, அவ்வளோ அவசரமா போறாங்களாம். அப்படி போறப்ப இவர் இவ்வளவு காலமா தில்லையை பார்க்க வேண்டும் சாமியை பார்க்கணுங்கிற ஆர்வம் இப்ப அந்த கோயிலுக்கு உள்ள நுழைஞ்ச உடனே அப்படியே வேகமா போறார். உள்ளை போய் உட்புகுந்தார், வேகமா அப்படியே போனார். போன உடனே உலகுய நடமாடும் எல்லையினை தலைப்பட்டார் யாவர்களும் கண்டிலரால். அவ்வளவு வேகமா நந்தனார் உள்ள போனார் சாமியை பார்க்கறதுக்கு. பின்னால வந்தவங்க எல்லாம் போய் பார்க்கறாங்க, அவரை காண யாவர்களும் கண்டிலரால். அந்தணர்கள் அதிசயித்தார், அருமுனிவர் துதி செய்தார். வந்தனைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசு அறுத்து சுந்தர தாமரை புரையும் துணையடிகள் தொழுதிருக்க அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர் அருள் புரிந்தார். அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு வந்தார். அத சாமியை பார்த்த உடனே ஆசிரியர் அழிச்சு உடனே கூப்பிட்டார். யாராவது இனிமேல் சிதம்பரத்துக்கும் நாம போகணும்னு போய் சாமி நம்மளை கூப்பிட்டாருன்னா என்ன பண்றது? ஆனா போயிடணும், தயாரா இருக்கணும். அப்படியெல்லாம் நமக்கு பேரு கிடைக்கும். என்ன ரைத்தா மகிழ்ச்சி. பாருங்க, நாங்கெல்லாம் இப்படியெல்லாம் பாடம் நடத்தினோம், எல்லாம் ஒன்றாக சேர்ந்து இறைவனை சிந்தித்தோம். இன்னைக்கு ஒரு அன்பர் அப்படி போயிட்டாருன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிக்கலாம் அந்த பெருமையை. அப்படி போன உடனே அப்படியே பெருமானோடு ஐக்கியமாயிட்டார். அந்தணர்கள் அதிசயித்தார். தில்லைவாழ் அந்தணர்கள் பார்த்தோன்னு சொல்லி எங்கடா வந்தாரு, உடனே
காண பெருமானிடத்துல சேர்த்துட்டாரு. அருமுனிவர் துதி செய்தார். வந்திருந்த மற்ற முனிவர்கள் எல்லாம் துதி செய்கிறார்கள். வந்தணைந்த திருத்தொண்டர் தம்மை வினை மாசு அறுத்து, வினை முற்றிலுமாக நீக்கி, திருத்தொண்டராகிய திருநாளை போவார் அவருடைய வினையை எல்லாம் நீக்கி சுந்தர தாமரை புரையும் துணையடிகள், அப்படியே அழகான தாமரை போல் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிகள் தொழுது இருக்க, எப்போவுமே அந்த திருவடியை வணங்கி கொண்டே இருக்கும்படியாக அருள் செய்தாராம். அந்தமிலா ஆனந்த பெருங்கூத்தர், அப்படி எப்போதும் அந்த ஆனந்தத்திலே குறைவுபடாமல் இருக்கக்கூடிய பெருங்கூத்தராகிய இந்த ஆனந்த கூத்தப்பிரான் அருள் புரிந்தார். அந்த உடனேயே சாமிகிட்ட அவர் அப்படியே கொண்டார். அப்படி எப்படிப்பட்ட பேர்! பெருமானை பார்த்த உடனேயே அவரோட போய் ஐக்கியமாயிட்டார், கலந்துட்டார். அப்படிப்பட்ட பெரும் பேறு உடையவராக நம்முடைய அந்தனார் இருந்தார். திருநாளை போவார் அவ்வாறு இறைவனை அடைந்தார் என்று சொல்லி அடுத்து 37வது பாடல்ல, மாசு உடம்பு விட தீயின் மஞ்சனம் செய்து அருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி அம்பலவருதால் அடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி திருக்குறிப்பு தொண்டர் வினை பாசம் அற முயன்றவர்தம் திருத்தொண்டின் பரிசூரைப்பாம். மாசு உடம்பு உட, இந்த குற்றமுடைய உடம்பை நீக்குவதற்காக மஞ்சனம், தீயின் மஞ்சனம் செய்தருளி. நாமெல்லாம் குளிக்கிறது தண்ணியில தான் இறங்குவோம், ஆனால் அவர் நெருப்பிலேயே இறங்கினார். தீயின் மஞ்சனம் செய்தருளி எழுந்து ஆசில் மறைமுனியாகி, எழுந்து ஒரு குற்றமற்ற முனிவராக ஆகி அம்பலவர்தால் அடைந்தார். தில்லை அம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆனந்த கூத்தப்பிரானுடைய திருவடியை அடைந்த தேசுடைய அடைந்தார். தேசுடைய கடல் வாழ்த்தி, அப்படி அடைந்த திருநாளை போவாருடைய ஒளி வீசுகின்ற திருவடியை வணங்கி வாழ்த்தி அதனுடைய பயனாக அடுத்து திருக்குறிப்பு தொண்டர், திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொண்டர் வினை பாசம் அற முயன்றவர், இந்த வினையையும் பாசத்தையும் நீக்க முயன்ற அவர் தம் திருத்தொண்டின் பரிசுரைப்பாம், அவர் செய்த திருத்தொண்டை நான் சொல்ல புகுகின்றேன் என்று இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் திருநாளை போவாருடைய திருவரலாற்றை நிறைவு செய்து அடுத்ததாக திருக்குறிப்பு தொண்ட நாயனாருடைய திருவரலாற்றை சொல்ல புகுகின்றேன் என்று சொல்லி இங்கே நமக்கு இந்த திருவரலாற்றை நிறைவு செய்கின்றார் என்று சொல்லி நாமும் இந்த அளவிலே காலை அமர்வை நிறைவு செய்கின்றோம். இந்த உரையிலே எங்களையும் அறியாமல் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றவின்பாற்பட்டது என்றும், நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் சிவமா ஜானகிராமனையா அவர்களுடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.